நானும் குழந்தை உள்ளமாக மாறிக்கொண்டு எல்லாத்தையும் வேடிக்கையாக பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் வராது, கோபம் வராது, பரபரப்பு வராது, நிம்மதியாக இருக்கலாம். ப்ரெஷர் மாத்திரையே போட தேவையில்லை. வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது கொண்டாடுவதற்காக. கொண்டாடு, எவரி டே எவரி மினிட்டு சிரிச்சுக்கிட்டாரு, மகிழ்ச்சியாரு, கொண்டாடிக்கிட்டே இல்லை. 3 நம்பர் தான் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன 3 நம்பர்? ஸ்வீட்டின்னு ஒரு நம்பர் இருக்குது, நாட்டி சேட்டக்காரின்னு அர்த்தம், நாட்டின்னு ஒரு நம்பர் இருக்குது, பியூட்டி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 3 தவிர மற்றெல்லாம் நார்மலாக இருக்குது, பேர்களாக இருக்குது, வேலைகளில் இருக்குது. சரி, அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பான், டோல் ஃப்ரீ நம்பர்னு. 22 டிஜிட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் நம்பரு. 1800 ஆரம்பிக்கும். போட்டோன்னே வெல்கம், யாரோ ஒருத்தன் புரியாத மொழியில் பேசுவான். தமிழில் தெரிஞ்சுக்கிறோம்னா 1 அனுப்பு, இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும்னா 2 அழுத்து, ஹிந்தியில் தெரிஞ்சுக்கணும்னா 3 அழுத்து, மௌனமாகவே இருக்கணும்னா 4 அழுத்து, என்னத்தையா சொல்லிக்கிட்டே 5 அழுத்து, 6 அழுத்து, 7 அழுத்துன்னு. அப்புறம் 1 அழுத்தோம்னா நீங்கள் 1 அழுத்திருக்கீங்க, அது உண்மையானா 1 அழுத்துங்க, இல்லைன்னா 2 அழுத்துங்க, என்னத்தையா சொல்லுவான். இப்படியே போகுமே ஒழிய எதுக்காக ஃபோன் அடித்தோம்ன்றது நம்மளே மறந்துடுவோம். என் பொண்டாட்டிகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஏஜமா அப்படிங்கிறான். என்னப்பா பிரச்சனை? நான் என்ன கேள்வி கேட்டாலும் கடந்த ஒரு மாதமாக எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா, முகம் கொடுத்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அப்படி ரொம்ப பேசுனா ஒரு வார்த்தை ஒரு சொல்லு 2 சொல்லில் தான் பதில் சொல்கிறா, அதுவும் ஆமாம் இல்லைன்னு தான் சொல்கிறா. அதனால் டைவர்ஸ் வேணும் ஏஜமா அப்படின்னா. நல்லா யோசிச்சுக்க, யார் ஜட்ஜு சொல்கிறாரு, நல்லா யோசிச்சுக்க. வாழ்க்கையில் இது மாதிரி பொண்டாட்டி அமைகிறது யாருக்குமே அமையாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுகிற பொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காது. நல்லா யோசிச்சுட்டு நீ சொல்லு அப்படி. தருமபுரி ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சியில் மேனாள் அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் திரு சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் வேடிக்கை மனிதர்கள் என்னும் தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன்னா, வேடிக்கை மனிதர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். வேடிக்கைங்கிற சொல்லே ஒரு வேடிக்கையான சொல். இந்த தலைப்பை அடிக்கடி தென்கட்சி சுவாமிநாதன் கொடுப்பார். நானும் அவரும் சென்னையில் ஒன்றா வேலை பார்த்தோம். எங்கேயாவது பேச போனால் முந்திக்கிட்டு கொடுத்துருவார், அண்ணே நான் வேடிக்கை மனிதர்கள் பேச போகிறேன்னுவார். அவர் என்னை அண்ணன்வார், நான் அவரை அண்ணன்வார். அப்படி யார் மூத்தவங்களாம் அவர் தான் மூத்தவர், பெரியவர். அதனால் வேடிக்கை மனிதர்கள்னால் இது என்னென்ன இந்த தலைப்புன்னா, எதை வேணுமாலும் பேசலாம்ண்ணே, வேடிக்கையாக பேசலாம்ண்ணே, சிரிச்சுட்டு வந்துடுவாங்கண்ணே, தலைப்புக்கு ஒட்டி பேசலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கண்ணே, அதுக்காக இந்த தலைப்புண்ணே அப்படின்பார். அவர் சொல்கிறது எப்போதுமே ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும். அவர் சொல்லுவார், எந்த கூட்டத்தில் பேசினாலும் இந்த ஓய்வு பெற்ற ஒரு நலச்சங்கத்தில் பேசுகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுவார். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆனவங்கெல்லாம் அஃபீஷியல்ஸ். அதுவும் அந்த மெட்ராஸிலலாம் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் இருக்கும். அது மாத கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் பழைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்த காலத்தில் போட்ட கோட்டு சூட்டெலாம் தட்டி திருப்பி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அவங்க அன்றைக்கி தான் வெளியில் வருவாங்க. அது வரைக்கும் வீட்டில் தான் இருப்பாங்க. ரிட்டையர் ஆகிட்டா ஒரு வேலையும் தெரியாது, வேலையும் தெரியாது அவங்களுக்கு. ஆஃபீஸ் போகிறதோடு சரி, பொதுமக்களோட பழகியிருந்தால் தானே. அப்படி எல்லோரும் நீட்டாக கோட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வரிசையாக உட்காந்துருவாங்களாம். அப்படியே உட்காந்துருப்பாங்களாம் நீட்டாக. ஒரு பாட்டுக்கு பேசணும். பேசி முடிச்சுட்டு அப்புறம் இறங்கி கீழே போவாராம் தென்கட்சி. முடிச்சிட்டிங்க போல் இருக்கு அப்படின்னு வரான் அவர் ஒருத்தர் கீழே இருக்கவர். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு இவர் கேட்பாராம். அதான் இறங்கி வர்றீங்கல்ல அப்படின்னு. அது வரைக்கும் இவர் பேசுனது அவங்க காதுலையும் விழுகலை, இவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே தான் வேடிக்கை தொடங்குது. வேடிக்கை நாங்கள் திருவிழாவை வேடிக்கை பார்க்க கூப்பிட்டு போவோம் பிள்ளைகளை. பிள்ளை நை நை நைன்னு நச்சுக்கிட்டே இருக்கான். நச்சு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது நம்ம தமிழில். நை 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 நைன்னு நச்சுக்கிட்டே இருக்காங்க பிள்ளை. இவனை கொஞ்சம் தூக்கிட்டு போய் கடை வீதி பக்கமாக வேடிக்கை காட்டி வாங்க அப்படின்வாங்க. என்ன அங்கே வித்தையாக காட்டுறான்? இல்லை, நடக்கிறத பார்த்தாவே வேடிக்கை. ஒருத்தர் நடக்கிறது, ஒருத்தர் சிரிக்கிறது, ஒருத்தர் இப்படி போகிறது, ஒருத்தர் அப்படி வர்றது. குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கும். சின்ன குழந்தைகள் தொட்டிலில் இருக்கும்போது அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா சிரிக்கும். ஒரு கிளுகிழுப்பையை காட்டினா சிரிக்கும்.
ஏய் அப்படின்னா சிரிக்கும், கையை கலாட்டினா சிரிக்கும். இதே 80 வயசு ஆன பிறகு ஒரு பெரிய ஒரு படுத்த படுக்கையாக இருக்கார், அவர்கிட்ட முன்னாடி போய் கிளுகிழுப்பை காட்டுங்க, அவர் சிரிப்பாரா? வந்து சேர்ந்துருக்கான் பாரு அவன் பிள்ளை அப்பா மாதிரியே லூசு பைய போடாங்கிட்டு அப்படின்னு திட்டுவார். இந்த சிரிப்பு எங்கே போச்சு? அந்த வேடிக்கை பார்க்குற அந்த ஆச்சரியம் எங்கே போச்சு? நம்மளும் குழந்தை உள்ளமாக மாறிக்கொண்டு எல்லாத்தையும் வேடிக்கையாக பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் வராது, கோபம் வராது, பரபரப்பு வராது, நிம்மதியாக இருக்கலாம். ப்ரெஷர் மாத்திரையே போட தேவையில்லை, உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒருத்தன் கோபமாக திட்டுறான்னா அவனை பார்த்து சிரிங்களேன், பாவம் ப்ரெஷர் கூடிருச்சு போட்டிருக்கு, பார்த்து மாத்திரை ஒன்று போட்டுக்கப்பா, சர்க்கரை டெஸ்ட் பண்ணு சொல்லுங்கள், மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். அவன் திட்டிக்கிட்டே இருப்பான், பார்த்துட்டு நம்மளை ஒன்றுமே பண்ணலைன்னு அவன் பாட்டுக்கு போயிடுவான். வேடிக்கை தான், வான வேடிக்கை. அந்த காலத்தில் திருவிழாக்கள்லாம் வான வேடிக்கை நடக்கும், உட்காந்து எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறது. வேடிக்கைன்னா எதிர்பாராதது நடக்கும், அடுத்தடுத்து ஒரு சீக்வன்ஸில் நடந்துச்சுன்னா அது நிகழ்வு. சீக்வன்ஸை தாண்டி போச்சுன்னா தான் வேடிக்கையை. இப்படி இருக்கும்னு நினைக்கிறத விட்டுவிட்டு அப்படி நடக்கிறது. வாழ்க்கையே அப்படி தானே. இப்போ நான் பேசுகிற வரைக்கும் நல்லா இருக்கு, நான் இப்போ இப்படியே தான் பேசுவேன்னு யாரும் சொல்ல முடியும்? கொஞ்சம் நேரத்தில் அறுக்க ஆரம்பித்தோன்னா என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்கள். நல்லா தான் ஆரம்பித்தான், அப்புறம் போக போக அது ஒரு பெரிய வேடிக்கையாக மாறி போச்சே, சரி மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது, உட்காந்து இருப்போம். அப்படி இல்லை. நீங்களும் இப்போ தான் நல்லா சிரிக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்புறம் உடனே செல் எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, செல் எடுத்து ஏதோ ஒரு முக்கியமானதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அப்படி ஆகிப்போம். வேடிக்கை என்பது பொது இடத்தில் நிகழ்வது, உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். செல்லிலேயே சில பேர் வாழ்க்கையை முடிச்சிடறான் வேடிக்கை பார்த்தேன், அதில் ஏகப்பட்டது இருக்குது, தப்பு இல்லை, அதையே வாழ்க்கை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 வேடிக்கை வேடிக்கை. லாஃபிங் புத்தாஸ்ன்னு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 3 பேர் சிரிப்பு புத்தர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி 4 ரோடு 3 ரோடு சந்திக்கிற இடத்துல வந்து நின்றுக்குவாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, லாஃபிங் புத்தாஸ். ஒருத்தரை பார்த்து கெக்க 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 அப்படி சொல்ல சொல்ல சொல்ல. இப்போ பீச்சுக்கு போனீங்கன்னா மெட்ராஸ் பீச்சில் நடக்குது லாஃபிங் தெரப்பி. அது ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிப்பார், மற்றவங்களாம் அவரை பார்த்து சிரிக்கணும். இதெல்லாம் இப்போ ஆகிப்போச்சு, எல்லாத்தையும் செயற்கையாக கொண்டு வருவோமே அப்படின்னு. அவங்க சிரிக்க சிரிக்க வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வேடிக்கை பார்க்குறது. இது என்னன்னா அவங்களுடைய சிரிப்பை ஒரு நோய் போல பரப்புவது, ஒரு தொற்று நோய் போல சிரிப்பை பரப்புவது அவங்க குறிக்கோள். இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், ஒருத்தர் செத்து போனார். அந்த 3 புத்தர்களில் ஒரு புத்தர் இறந்துட்டார். மற்ற 2 பேர் வந்து அவர் இறந்தவருடைய பாடியை பார்த்துட்டு சிரிக்கிறான், கெக்க 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 கெக்கன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிக்கிறான். உடனே எல்லோரும் வேடிக்கை பார்த்தேன், ஏன்டா ஒருத்தன் உங்கள் கூட சிரித்தவன் செத்து போனானே, அவனுக்காவது அழுக வேணாமான்னு, அவன் யார் முதல்ல போகிறோம்னு நாங்கள் வந்து போட்டி, அவன் முந்தி போயிட்டான், அதை நாங்கள் சிரித்து கொண்டாடுறோம்னா அப்படி. சரி அடக்கம் பண்ணுவோம், எரிச்சிருவோம் அப்படின்னா, குளிப்பாட்டவெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு கொண்டு போய் அப்படியே சிதையில் வச்சாங்கல்ல. வான வேடிக்கை கிளம்புது உடம்புல இருந்து, பூராத்தையும் கட்டிக்கிட்டு படுத்திருக்கான் சாகிறதுக்கு முன்னாடி. புஸ்வானம் சரவெடி எல்லாம் டம்மு டும்முன்னு அடிக்க அடிக்க பிரமாதம் பாருங்கள். வாழ்க்கையை அதான் அந்த 3 பேரும் சொன்னான் லாஃபிங் புத்தாஸ், வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது கொண்டாடுவதற்காக. கொண்டாடு, எவரி டே எவரி மினிட்டு சிரிச்சுக்கிட்டாரு, மகிழ்ச்சியாரு, கொண்டாடிக்கிட்டாரு. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது டிஜிட்டல் யுகம். இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சவனா எல்லோரும் மாறிட்டோம். நான் முதற்கொண்டு என்ன கேள்வி கேட்டாலும் யார்கிட்டையும் இப்போ கேட்குறதில்ல. தொல்காப்பியத்தில் ஒரு சந்தேகம்னா அதுக்குன்னு ஒரு புலவர் இருப்பார், சங்க இலக்கியத்தில் ஒரு சந்தேகம்னா, திருக்குறளில் ஒரு சந்தேகம்னா கேட்குறதுக்கு, ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சந்தேகம்னா கேட்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இப்போ அதை பற்றிலாம் யாரும் எதை பற்றியும் கவலை இல்லை. மாதா பிதா கூகுள் தெய்வம்னு வச்சுருக்கான். குருநாதரை விட்டுட்டான். கூகுள் ஆண்டவரை தட்டினா அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவார். நமக்கு பிடிச்ச ஆசிரியர் ஏன் சிறப்பாக அந்த ஆசிரியரை பிடிக்குதுன்னா, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், தப்பாக கேட்டாலும், ஸ்பெல்லிங் தப்பாக போட்டாலும், இதுவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்லிடும். அதுதான் சிறப்பு. ஆசிரியருடைய ஸ்பெஷல் குவாலிட்டி எப்படி இருக்கணும், பையனை திட்டாமல் பதில் சொல்லணும். அந்த வேலையை கூகுள் செய்கிறது. டிஜிட்டல் மயம், எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் மயம். எல்லாரும் ஒரு செல்லு கையில். ஒரு அம்மா வந்து கடவுள்கிட்ட போய் வரம் கேட்குது. கடவுள் வந்துட்டார், எப்போவுமே என் புருஷன் என்னை விட்டு நீங்காமல் இருக்கணும். 1,
ஒரு நிமிஷம் என்னை பிரிஞ்சாலும் அவர்னால தனியாக இருக்கக்கூடாது, பதறணும். ஐயோ காணாமே அவளை அப்படின்னு பதறணும். நைட்டு தூங்கும் போதும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்கணும். அப்படி இன்னைக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. செல்ஃபோனாக படைச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. அது என் நேரம் அப்படி தான். தட்டி தட்டி வேறு பார்த்துக்குருவோம். முந்தியெல்லாம் பர்ஸ் இருக்கான்னு தட்டி பார்ப்பான். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு நான்லாம் தட்டிட்டு தான் போய் உட்காருவேன், இல்லைன்னா மாவரைக்க விட்டுருவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் எது இல்லைனாலும் செல்லு இருக்கா. ஏங்க பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா, நோட் எடுத்துக்கிட்டிங்களா, பாஸ்புக் எடுத்துக்கிட்டிங்களா, எத்தனையோ கேள்வி கேட்பாங்க வீட்டு அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி. செல்லை எடுத்துக்கிட்டிங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும், அதுக்குள்ளேயே சகலமும் அடக்கம். அதுலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அதுலேயே பேங்க் இருக்குது, அதுலேயே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுலேயே ஸ்கூல் இருக்குது. என்ன வேணுமோ அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த செல்ஃபோனுக்குள்ளே சாப்பாடு இருக்குது. ஒரு சொன்னீங்கன்னா அரை மணி நேரத்தில் ஒருத்தர் வந்து சோறு கொடுத்துட்டு போகிறான். விதவிதமாக இருக்குங்க, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஆள் ஒரு செல்லு வச்சுக்கலாம், ஒரு நம்பர் வச்சுக்கலாம். 2 3 இந்த காலத்தில் எதுக்கு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணெல்லாம் அவங்க அப்பா நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கு. அப்பா 1, அப்பா 2, அப்பா 3ன்னு வச்சுருக்கு. ஏம்மா உனக்கு 3 அப்பாவான்னு கேட்டேன். இல்லை அங்கிள் எங்கள் அப்பாவுக்கு 3 ஃபோனு. ஏம்மா இப்படி கேவலப்படுத்தி சேவ் பண்ணி வச்சுருக்கு. அவங்க அம்மா எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கு? ஹஸ்பண்ட் 1, ஹஸ்பண்ட் 2, ஹஸ்பண்ட் 3. இது அதை விட கேவலம். இந்த கேவலத்துக்காவது ஒரு நம்பர் வச்சுக்கலாம்ல. இல்லைண்ணே ஒரு நம்பர் வாங்குவேன், சில பேர் தொந்தரவு பண்ணுவான், அப்படியே அதை பிளாக் பண்ணி விட்டுருவேன். அது அப்படியே இருக்கும், தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம், அன்பிளாக் பண்ணி எடுத்துக்கலாம். விதவிதமானது வந்துருச்சு செல்ஃபோனில். நிறைய ஆப்ஷன். ஒருத்தன் கேட்குறான், மாப்பிள்ளை நேற்று நைட்டு 8 மணிக்கு நீ கடுமையான மப்பில் இருந்த போல் இருக்கு அப்படின்னா. எப்படிடா கண்டுபிடிச்சோன்னே? சொல்லிச்சே, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிச்சே. வீட்டுக்காரமாக சண்டை போடுது வீட்டுக்காரர்கிட்ட. எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்கள் பக்கத்தில் ஒரு பொம்பளையை உட்கார வச்சுக்கிட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு அந்த அம்மா சண்டைக்கு வருது. சில பெண்கள் இதில் சிஐடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஹஸ்பண்டு வச்சுட்டு குளிக்க போகிற நேரம் பார்த்து எப்படியாவது லாக்கை ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். இடியாப்ப சிக்கலில் லாக்கெல்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த செல்ஃபோனில் லாக் பண்ணுறது சில பேர் ஒன்றும் இல்லை, 1 2 3 போட்டிருப்பான். அவன் அவ்வளோதான் சிம்பிள், அவனுக்கு தெரிஞ்ச லாக்கு அவ்வளோதான். சில பேர் அதுலேயே இடியாப்பமே வரைஞ்சிருப்பான், அதையும் எடுத்துருவாங்க அவங்க பெண்கள். ஏன்னா இடியாப்பமே புளிகிறவங்க அவங்க தானே. எடுத்துகிட்டு அந்த அம்மா உள்ளே இந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை பூரா தேடிச்சு. ஒரு நாள் யார் பேர் வில்லங்கமாக வந்து சேவ் ஆகிருக்கு, அதை பூரா தேடி கண்டுபிடிச்சி எந்தெந்த பொம்பளைகளோட இவர் தொடர்பு வச்சுருக்காரு கண்டுபிடிச்சிடணும். தேடிச்சு எல்லா ஃபோனும் கிட்டத்தட்ட 1200 நம்பர் இருக்குது கான்டாக்டில். கண்டுபிடிச்சில்ல 3 நம்பர் தான் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன 3 நம்பர்? ஸ்வீட்டின்னு ஒரு நம்பர் இருக்குது, நாட்டி சேட்டக்காரின்னு அர்த்தம், நாட்டின்னு ஒரு நம்பர் இருக்குது, பியூட்டி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 3 தவிர மற்றெல்லாம் நார்மலாக இருக்குது, பேர்களாக இருக்குது, வேலைகளில் இருக்குது. சரி, இந்த 3 நம்பர் இருக்குல்ல, அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அடிச்சிருவோம், யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம் சக்கலத்தியில் அப்படின்னு முடிவு பண்ணி நம்பரை அடிச்சு ஸ்வீட்டின்னு அடிச்சு. சொல்லுப்பா அப்படின்னு அந்த ஹஸ்பண்டோட அம்மா எடுக்கிறாங்க அந்த ஃபோனை. மாமியாரை ஸ்வீட்டின்னு வச்சுருக்காங்க, பெத்த தாயை ஸ்வீட்டின்னு வச்சுருக்கான். அம்மா அப்படியே உருகிட்டான் அந்த அம்மா. மனைவி, நம்ம கணவர் மாதிரி ஒரு ஆள் உண்டா, இவரை போய் சந்தேகப்பட்டமே. ஆண்டி நான் தான் ஃபோன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சுட்டான். அடுத்து நாட்டி, யார் இதில் மாட்டினேன் அப்படின்னு நாட்டிக்கு கூப்பிட்டான். நாட்டி அடிச்சோடனே அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு எடுக்கிறான். யார்? கூட பிறந்த தங்கச்சி, இவளுக்கு நாத்தனார். ஓம் பேரத்தான் நாட்டின்னு வச்சுருக்காளா, நீ சேட்டைக்காரியா, பிரமாதம், அதுலேயும் உருகிட்டான். இதில் மாட்ட போனான் இவன் அப்படின்னு பியூட்டி அடித்தா இவளுக்கே வருது ஃபோனு. ஆஹா, ஸ்வீட்டின்னு அம்மா, நாட்டின்னு நாத்தனா, பியூட்டின்னு நம்மளை, இந்த மூஞ்சியை போய் பியூட்டின்னு அந்த ஆள் சேவ் பண்ணி வச்சுருக்கானே. வேலையிலேருந்து அன்னைக்கு சாயந்தரம் வந்தா, வச்சுட்டு போயிட்டு வந்தா, சம்பள நாள் அன்னைக்கு, சம்பள கவரோடு உள்ளே வந்தா. ஏங்க இன்னைக்கு காலையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உங்களை நான் சந்தேகப்பட்டேன், நீங்கள் எல்லாம் உத்தம புத்திரன், நீங்கள் ராமர், அதனால் என்ன பண்ணுறேன், என் சம்பளம் இன்றைக்கி, இந்த 1 மாத சம்பளம் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தான், போய் கொண்டாடுங்க ஜாலியாக. நான் உங்களை தப்பாக சந்தேகப்பட்டதுக்கு தண்டனை இது தான், 1 மாத சம்பளம் இருந்தாங்க கவரை கொடுத்தா. அவன் அடித்தான் ஒரு நம்பரில். 1 மாத சம்பள கவர் ரெடியாக இருக்குது,
இந்த பீச்சில் இந்த ரிசார்ட்டுக்கு வந்துரு, இன்றைக்கி முழுவதும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு திரும்பி வந்துடுவோம்னா அவன் என்ன நம்பருக்கு அடித்தான்? அந்த நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கான்? மெக்கானிக் பழனின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான். யாராவது பழனி இருக்கீங்களா? இல்லை. இப்படியெல்லாம் வித்தைக்கு வித்தை, சித்தனுக்கு சித்தன், இப்படியெல்லாம் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ இந்த கொரோனா கொண்டு வந்து என்ன பண்ணிச்சு, பூராத்தையும் ஆன்லைன்லாம் மாற்றிருச்சு. கல்யாணங்கள் கூட ஆன்லைன் தான். கல்யாண பத்திரிக்கையும் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறேன். இப்போ முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான்லாம் என் பிள்ளை கல்யாணத்துக்கு போய் அதில் வேறு அது சில பேர் கோய்ப்பாங்க. அவர் மட்டும்தானே வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சார், நீங்கள் மட்டும் போங்க அப்படின்வாங்க அந்த அம்மா. அப்புறம் அவர் வந்தார், அவங்க வீட்டுக்காரமாக வந்துச்சு, பிள்ளைகள் கூப்பிட்டு வரல, பிள்ளைகள் இல்லாமல் நீங்கள் நம்ம 2 பேரும் போவோம். இப்படி இதுக்கெல்லாம் இப்படி பார்ப்பாங்க. 1:1 போட்டு பொருத்தி பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் டைங்னு அடிக்கிறது ஒரு சத்தம். எடுத்து வாட்ஸ்அப்பில் பார்த்தா கல்யாண பத்திரிக்கை. சொந்த தாய் மாமி வீட்டு கல்யாணம் கூட அப்படி தான் வருது. அனுப்பிச்சிட்டு நம்ம ஒன்றும் பதில், நான் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கீங்க நம்மகிட்ட இருந்து அந்த வாட்ஸ்அப்பை அப்படிங்கிறான். ஒரு 2 மணி நேரம் பார்க்குறான், ப்ளூடிக் ஆகலைன்னா அவன் கண்டுபிடிச்சி போடுறான். என்னடா அனுப்பிச்சிருக்க? பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்றான். அனுப்பிச்சாச்சு, வந்து சேரு, அவ்வளோதான். இவன் என்ன இப்போ நம்மளுக்கே அப்படி ஒன்று வருதுன்னு வச்சுங்க, ஒரு 1001 வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து டிங் அவனுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு வச்சுக்கோங்க, முடிஞ்சு வச்சு, மொய்யாக ஏற்றுக்கொள், முடிஞ்சு போச்சு. அதுக்கு இது சரியாக போச்சு. ஆன்லைனுக்கு ஆன்லைன் பண்ணிட்டு போகலாம்ல. இப்போ எல்லாம் அந்த கொரோனா டயத்தில் தான் ரொம்ப கொடுமைகள்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டு அதுலேயே RSVP போட்டிருக்கான் கீழே குறிப்பு, முகூர்த்தம் லைவ் பிட்வீன் 8:30 AM and 9 அப்படின்னு போட்டான். முகூர்த்தம் லைவே, நீ பம்பாயில் நடக்குது கல்யாணம், நீ எங்கே தருமபுரியில் இருக்கியா, மாப்பிள்ளை கல்யாணத்தை லைவில் காட்டுறான் பார்த்துக்க. எல்லோரும் உட்காந்து பார்க்குறோம். யார் யார் வாட்சிங்கெல்லாம் அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கல. 8:30 to 9 லைவ் கல்யாணம் பாம்பேயில். நம்ம இங்கே வீட்டில் உட்காந்து எல்லோரும் பார்க்குறோம். கல்யாணம் 1/2 மணி நேரம் ஜம்முன்னு முடிஞ்சால் விடுவானா? டக்குன்னு ஒரு QR கோடை காமிக்கிறான் கடைசியில், வணக்கம் சுபம்னு போடுற மாதிரி ஒரு QR கோடை காமிக்கிறான். சேவ் பண்ணிக்கிறணும். அந்த டைன்னு ஒரு மொய் அனுப்பணும். நம்ம ஒரு மொய் 2000 ரூபா 1000 ரூபா மொய் அனுப்பிச்சா அடுத்த 15ஆவது நிமிஷத்தில் காலிங் பெல் அடிக்குது. நம்ம வீட்டு காலிங் பெல்லு. கல்யாணம் எங்கே நடந்துச்சு? பாம்பேயில். மொய் இங்கேருந்து அனுப்பிச்சிட்டோம் QR கோடு வழியாக ஜிபேயில். 15 நிமிஷம் கழித்து காலிங் பெல் அடித்தா பையோட 2 பேரும் வந்து நிற்கிறான் ஸ்விக்கியிலேருந்து. சார் உங்களுக்கு 2 சாப்பாடு கல்யாண மொய் விருந்து வந்திருக்கு சார், வாங்கிக்கங்கன்றான். என்ன ஆச்சரியம் பாருங்கள், இதான் வேடிக்கை. எங்கேருந்து வந்திருக்கு? எவ்வளோ அனுப்பிச்சிங்க? 1000 ரூபா. 1000 ரூபான்னா அடையாறு ஆனந்த பவன் தான். இந்தாங்க 2000 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா அஞ்சப்பர்லேருந்து வந்துருங்க உங்களுக்கு. அவன் தான் சாப்பாடு ஏஜெண்ட்டாகவே இருக்கான், அந்த ஸ்விக்கிக்காரனே இருக்கான். உலகம் எப்படி மாறி போச்சு, வேடிக்கையாக வினோதமாக எப்படி மாறி போச்சு. இதை வச்சுக்கிட்டு அதில் இந்த கால் சென்டர்லாம் நிறைய உருவாக்கி, இந்த பெரியவங்களாம் என்னைய மாதிரி ஆளுகள்லாம் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு 3 மணி 2:30 மணிக்கு தூங்க ஆரம்பிப்போம். ஒரு 5 மணி 4:30 வரைக்கும் தூங்க ஆரம்பிப்போம். அந்த நேரம் பல பேர் ஃபோன் பண்ணுவான். அப்போ தான் லோன் வேணுமான்னு கேட்பான். அந்த நேரம் தான் ஒரு 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 லிங்க்கை அனுப்பிச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணுன்னு வரும். இப்போ சமீபத்தில் கொரோனா ஊசி போட்டுட்டேன்னா எண் 1 அழுத்தவும், போடலைன்னா எண் 2 அழுத்தவும். நீங்கள் எதை அழுத்தினாலும் பேங்க் அக்கௌண்ட்டு சுவாகா. இப்படியெல்லாம் வந்திருக்கு. எச்சரிக்கை பண்ணுறான். இவன் எல்லாம் இந்த 2 to 3 to 6 தான் கூப்பிடுவான். நம்ம ஓஞ்சிருக்க நேரம் பார்த்து தான் கூப்பிடுவான். அது எடுத்தாலோ அப்படின்னோம்னா, சார் உங்கள்கிட்ட 4 வீலர் இருக்குல்ல? இருக்குது. அதுக்கு ஒரு லோன் சாங்ஷன் ஆகிருக்கு சார். 4 வீலருக்கு எதுக்குமா லோனு? அதை டெவலப் பண்ணுங்கள் சார். 4 வீலரை எப்படி டெவலப் பண்ணுறது? கீழே 4 டயர் இருக்குது, மேலே 4 டயரை வச்சு தலைகளாக மாற்றி ஓட்டுறதா? ஏதோ ஒன்று அவங்க கொடுத்தாகணும். அவங்கள திட்டவும் முடியாது பாவம். இது மாதிரி ஃபோன் பண்ணி அந்த ஆஃபர் இருக்குது சார், இந்த ஆஃபர் இருக்குது சார், அப்படி சார் இப்படி சார்னு படுத்தி எடுப்பாங்க. ஒருத்தன் என்ன பண்ணால் அந்த கால் சென்டருக்கே ஃபோன் அடித்தான். விவரமான ஆள் இவன், நம்மால் அடித்து அந்த கால் சென்டரா ஒரு பொண்ணு எடுத்துச்சாமா. நீ தானம்மா ஃபோன் பண்ணி அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்கிறாள்? ஆமாங்க, என்ன நீ தான் எனக்கு வேணும், கொஞ்சம் நேரம் பேசுவோமா அப்படின்னா. வேலை இருக்குன்னா அதெல்லாம் இங்கே வச்சுக்காத, உனக்கு ஒரு ஆஃபர் சொல்கிறேன். இவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா.
யோ அதிகமாக பேசுகிற அப்படின்னா அப்போ நீ மட்டும் என்ன கொஞ்சமாக பேசுகிற? ஆஃபர் இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா ஹனிமூனுக்கு வந்து இலங்கைக்கு போகலாம். அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹனிமூனுக்கு சிங்கப்பூருக்கு போகலாம். எப்படி ஆஃபர் அப்படின்னு பாரியா ரொம்ப அதிகப்படியாக பேசுகிறேன்னு. அப்புறம் நான் வேணாம்னு சொல்ல ஆஃபர் இருக்குது, வாங்கிக்கன்னு என் தலையில் கட்ட பார்த்துக்கல. அதுக்காகத்தான் நானும் உன்னை இந்த பாடுபடுத்துகிறேன்னு. பெரிய இது. அதில் சில பேர்லாம் சர்வீஸ் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா 5 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் வாரண்ட்டி எல்லாம் போடுவான். எல்லாம் போட்டான்னா அவனை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடவே முடியாது. பணத்தை அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த 10 நிமிஷமே பணம் போயிடும். அடுத்த அரை மணி நேரமே பொருளும் வந்து டெலிவரி பண்ணிடுவான். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு வீட்டு வாசல்லையே அவன் குடோன் வச்சுருக்கான் போட்டிருக்கு. எந்த பொருளை நம்ம வந்து ஆஃபர் இது அது ஆர்டர் கொடுத்துட்டு அதை வந்து பணத்தை அனுப்பிச்சாலும் அரை மணி நேரத்தில் டெலிவரி ஆயிடுதுங்க. ஏன்டா வாசல்லையே வச்சுருக்கீங்களா குடோனு அப்படின்னு கேட்குற அளவுக்கு. அதெல்லாம் சரி. சர்வீஸுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பான், டோல் ஃப்ரீ நம்பர்னு. 22 டிஜிட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் நம்பரு. 1800 ஆரம்பிக்கும். போட்டோடனே வெல்கம் யாரோ ஒருத்தன் புரியாத மொழியில் பேசுவான். தமிழில் தெரிஞ்சுக்கிறோம்னா 1 அனுப்பு, இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும்னா 2 அழுத்து, ஹிந்தியில் தெரிஞ்சுக்கணும்னா 3 அழுத்து, மௌனமாகவே இருக்கணும்னா 4 அழுத்து, என்னத்தையா சொல்லிக்கிட்டே 5 அழுத்து, 6 அழுத்து, 7 அழுத்துன்னு. அப்புறம் 1 அழுத்தோம்னா நீங்கள் 1 அழுத்திருக்கீங்க, அது உண்மையானா 1 அழுத்துங்க, இல்லைன்னா 2 அழுத்துங்க, என்னத்தையா சொல்லுவான். இப்படியே போகுமே ஒழிய எதுக்காக ஃபோன் அடித்தோம்ன்றது நம்மளே மறந்துடுவோம். கொடுமைங்க அதெல்லாம். ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கானுங்க அவங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டம். நம்ம வந்து ஏங்க இப்போ சுவிட்சை போட்டால் ஓட மாட்டேங்குதுங்க, அந்த மிஷின் இயங்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்ல போகிறோம். ஒரு ஆள் அனுப்புகிறேன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஆள் அனுப்புறதுக்கே நான்லாம் வந்து 2-3 நாளாக முயற்சி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்கு ஓகே. பொருள் வியாபாரம் பண்ணுறவன் இது மாதிரி பண்ணால் என்ன ஆகும்? ஒருத்தன் அப்படி ட்ரை பண்ணான். பொருள் வியாபாரம் பண்ணுறதை மாடர்ன் ஆக்கணும்னு சொல்லிவிட்டு பழக்கடைக்காரன் ஃபோனை அடித்தா, வெல்கம், இந்த பழமுதிர் சோலைக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு ஆப்பிள் வேண்டுமென்றால் எண் 1 எழுத்தவும், ஆரஞ்சு வேண்டுமென்றால் 2 எழுத்தவும், திராட்சை வேண்டுமென்றால் 3 எழுத்தவும், கொய்யா வேண்டுமென்றால் 4 எழுத்தவும்னா இந்த அம்மா 3 அழுப்பிச்சாங்க. 3 அழுத்துனாங்கன்னா பன்னீர் திராட்சையில் பன்னீர் திராட்சை வேண்டுமென்றால் 1 எழுத்தவும், அப்புறம் சீட்லெஸ் திராட்சை வேண்டுமென்றால் 2 நொந்து போயிட்டாங்க. அதில் சீட்லெஸ் திராட்சைன்னு அழுத்திட்டாங்க. அழுத்தினோடனே 1 கிலோ வேண்டுமென்றால் 1 எழுத்தவும், 5 கிலோன்னா 2 எழுத்தவும், 10 கிலோ, இவன் 10 அனுப்பிச்சி விட்டான். போடா 100 கிலோ வரட்டும். 100 கிலோ ஆர்டர் வந்தோடனே அவன் நேரடியாக வந்துட்டான். இந்த 1 எழுத்து 2 எழுத்து பேசிகிட்டு இருந்தவங்களாம் விட்டுவிட்டு நேரடியாக வந்துட்டான். ஃபோனில் கூப்பிட்றான். இங்கேருந்து ஒரு ஃபோனை வந்துச்சு, என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க, இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி காட்டினீங்கல்ல 1 எழுத்தவும் 2 எழுத்தோம்னா. இந்த வீட்டில் 5 பேர் இருக்கோம் ஆம்பளைங்க. மூத்த அண்ணன், 2வது அண்ணன், 3வது அண்ணன், 4வது அண்ணன், 5வது அண்ணன். எவன் கூப்பிட்டான்னு தெரியாது. மூத்த அண்ணனை அழைக்க 1 எழுத்தவும், 2வது அண்ணனை அழைக்க 2 எழுத்தவும், ஓடிடு முடிஞ்சு வச்சு விரட்டிட்டு ஓடி போயிட்டான். ஸ்கூல் இருக்குது சார், ஸ்கூல் நிறைய நடத்துகிறாங்க, ஐயா நடத்துகிறாங்க. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா இன்றைக்கி ஸ்கூல் இருக்கான்னு கேட்குறது தான் காலையில் 1000 பேர்கிட்ட இருந்து ஃபோன் வரும். சில நேரங்களில் வாத்தியார்களே ஃபோன் பண்ணி பேரண்ட் மாதிரி கேட்பாங்க, சார் இன்றைக்கி ஸ்கூல் இருக்கான்னு. சலிக்காமல் பதில் சொல்லணும். அது அந்த நேரம் பார்த்திங்கன்னா 6 மணி 7 மணி காலையில் வாட்ச்மேனை தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க, அவங்க தான் இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல்காரர் இந்த 1 எழுத்தவும் 2 எழுத்தவும் போட்டு விட்டு போயிட்டார். ஃபோனை அடித்தா ஹெட்மாஸ்டரிடம் பேசுவதற்கு 1 எழுத்தவும், வகுப்பாசிரியர்கிட்ட பேசுகிறதுக்கு 2 எழுத்தவும், ஆயாட்ட பேசுகிறதுக்கு 3 எழுத்தவும். அந்த வாட்ச்மேன் எடுத்தாருன்னா ஹலோ அப்படின்னு எடுப்பார். இன்றைக்கி ஸ்கூல் இருக்காங்கன்னு தான் யார் என்னாலாம் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூல் இல்லைங்க, ஐயா சொல்ல சொன்னார், லீவு, நீங்கள் யார் பேசுகிறீங்க, அந்த பையனோட அம்மாவா, இந்த பையனுடைய அப்பாவா, ரொம்ப சந்தோஷம், பிள்ளைகளை கவனமாக பார்த்துங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் வச்சுருவார். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் கேட்கும்போது. இதை விட்டுவிட்டு 1 எழுத்தோம் 2 எழுத்தோம்னா மெக்கானிக்கலாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதுதான் வேடிக்கை உலகம், வேடிக்கை மனிதர்கள். இந்த எந்திரங்களை நம்பியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இனி எங்கே போய் இதை முடிய போகுது?
இது எங்கே போய் இது இப்படி முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. 1.5 எழுத்தோம் 2 எழுத்தோம்னா ஒரு மிஸ்ஸு வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பையன் எந்திரிச்சு ஆக்ராவில் இருக்குன்னா, தாஜ்மஹால் அங்கே தானே இருக்குது. சிட் டவுன், ராங், கான்பூரில் இருக்குது அப்படின்ட்டாங்க மிஸ்ஸு. இல்லை மிஸ், ஆக்ராவில் இருக்குன்னு இன்னொருத்தர் எந்திரிச்சான் கொதிச்சு, கான்பூரில் தான் இருக்குது. மூணாவது ஒரு பையன், ஆக்ரா கிடையாது கான்பூர். பசங்க பூரா டென்ஷன் ஆகிட்டானுங்க. வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாட்ட இப்படி ஒரு மிஸ்ஸு வச்சுருக்காங்க, ஆக்ராவில் இல்லையா தாஜ்மஹால், கான்பூர்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் திரண்டு வந்துட்டாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க. அந்த மிஸ்ஸை உடனே டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பு, இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். தப்பு தப்பாக சொல்லித்தராங்க. தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்குன்னு எங்கள் பிள்ளைகள் சொன்னால் அந்த அம்மா கான்பூர்னு சொல்லுதாமே அப்படின்னொடனே அந்த ஹெட்மாஸ்டர், வாங்க வாங்க பேரண்ட்டுகளா, 3 மாதமாக தொடர்ந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கோம், வந்து ஃபீஸை கட்டிட்டு போங்க ஃபீஸை கட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாம் வரலை, இப்போ மட்டும் கொதிச்சு எந்திரிச்சு வர்றீங்களா? நீங்கள் வந்து ஃபீஸை கட்டுற வரைக்கும் ஆக்ரா வந்து இது தாஜ்மஹால் வந்து கான்பூரில் தான் இருக்கும். என்ன எப்படி பாருங்கள், இதெல்லாம் உத்தி. பிள்ளைகள் வந்து அதை விட ஸ்மார்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். கோகுல் எந்திரின்னு ஒரு பையனை எழுப்புனாங்க. அவனுக்கு 3 வயசு. உங்ககிட்ட 12 சாக்லேட் இருக்கு. 12 சாக்லேட். 3 சாக்லேட் நயன்தாராவுக்கு, 3 சாக்லேட் வந்து யாருக்கு, திரிசாவுக்கு, 3 சாக்லேட் ஹன்சிகா மோத்வாய்க்கு. அப்படி ஒரு வாய் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த 3 இப்படி கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? 12 சாக்லேட் வச்சுருக்க, 3 நயன்தாராவுக்கு, 3 திரிசாவுக்கு, 3 ஹன்சிகாவுக்கு. இப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? அவன் எந்திரிச்சு டவுசர் ஏற்றி விட்டு சொன்னான், 3 கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் மிஸ்ன்னா. இதுதான் ஸ்மார்ட் ஆன்சர்னு பேர். மிச்சம் 3 மிட்டாய் தான் இருக்கும், ஆனால் 3 கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும்ன்றது தான் ஸ்மார்ட்டான ஆன்சர். இன்றைக்கி வந்து ஸ்மார்ட்டான ஆன்சருங்கிறது பரவலாக இருக்கான். ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ஓவருக்கு எத்தனை பால் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எத்தனை சொல்லுவோம்? 6 பால்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாதான். ஒரே பால் தான் 6 தடவை போடுவாங்க. இதுதான் ஸ்மார்ட் ஆன்சர். பிள்ளைகள் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கான். அப்படி சொல்லணுமா? ஸ்மார்ட்டாக இருக்கிறது. ஒரு இன்டர்வியூ ஒன்று அதை சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டான இன்டர்வியூ. ஸ்மார்ட்டான இன்டர்வியூன்னா பெரிய பரீட்சையில் கடைசியில் 10-30 பேரை வச்சுக்கிட்டு தகுதிகான் பருவம் அது முடிஞ்சுன்னா அப்புறம் வேலைக்கு டைரெக்டாக கொடுத்துருவான். அப்படி நடக்குது. நல்ல பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறவங்களும் நல்ல ஆட்களாக உட்காந்துருக்காங்க. ஒரு விமானம் கிளம்புகிறது. இந்த பசங்கள்லாம் ரெடியாக இருங்க பதில் சொல்கிறதுக்கு. ஏன்னா அக்ஷய் ரெடியாக இருக்கியா? ஒரு விமானம் கிளம்புது. விமானம் கிளம்புனா 50 செங்கல் ஏற்றிட்டு போகிறாங்க. 50 செங்கலில் ஒரு செங்கல் விழுந்துருச்சு கீழே விமானத்தில் இருந்து. இப்போ எத்தனை செங்கல் இருக்கும்? தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லலாம். எத்தனை இருக்கும்? 50. ஒருத்தர் 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. 7 கால்ட்டான். இவ்வளவு ஈஸியான கேள்வி கேட்குறானா, இதில் ஏதோ வில்லங்க இருக்குன்னு இவன் அதை விட வில்லங்கமாக பண்ணுறான். அது மாதிரி 50ல் 1 விழுந்தால் 50 இருக்கான், 49 இருக்கும் எல்லாரும் சொன்னாங்க. சரி, ஏதோ இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா தான் இது சொல்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். இல்லைன்னா நான் ஏதோ பாடம் நடத்துகிறதா நினச்சிட்டு குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அடுத்து ஏதோ இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதுக்கு ஜாலியானது தான். அது விமானம் போகுது, 50 செங்கல், நான் 1 போச்சுன்னா 49 செங்கல். அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது கீழே. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு யானையை தூக்கி வைக்கணும். 3 ஸ்டெப்பில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஃப்ரிட்ஜை திறக்கவும், யானையை வைக்கவும், ஃப்ரிட்ஜை மூடவும். 3 ஸ்டெப்பு முடிஞ்சு. இப்போ ஒரு மான் இருக்கு அங்கே அந்த காட்டில். இப்போ மானை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். 4 ஸ்டெப்பில் சொல்லணும். ஃப்ரிட்ஜை திறக்கவும், யானையை எடுக்கவும், மானை வைக்கவும், ஃப்ரிட்ஜை மூடவும். குட். 4 ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. அந்த காட்டில் வந்து அந்த ராஜாவுக்கு, காட்டு ராஜா
சிங்கத்துக்கு பர்த்டே அன்னைக்கு. எல்லா மிருகங்களும் பர்த்டேக்கு போயிடுச்சு. ஒரே ஒரு மிருகம் மட்டும் போகலை. அது எது? அந்த மான். ஏன்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. எப்படியே கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். சரி, அங்கே ஒரு சதுப்பு நில காடு, மார்ஸ் லேண்டு. எங்கள் பக்கம் துரைப்பாக்கம் பக்கம் சென்னைக்கு வந்தீங்கன்னா அது இருக்குது. முதலைகள் அங்கே நிறைய இருக்குது. இங்கெல்லாம் இல்லை. இங்கே நம்ம தான் மனுஷங்க தான் முதலைகளாக இருக்காங்க. அங்கே முதலைகள் அதிகமாக இருக்குது. ஒரு பாட்டி ரொம்ப தவதாயப்பட்டு நடக்க மாட்டாமல் நடந்து அந்த மார்ஸ் லேண்ட் வழியாக போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டிக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. ஏன்? அங்கே இருந்த முதலைகள்லாம் காட்டு ராஜாவோட பர்த்டேக்கு போயிடுச்சுங்க. அதனால் அந்த பாட்டி தப்பிச்சிச்சு. சரி, ஓகே. ஆனாலும் அந்த பாட்டி செத்து போச்சு. எப்படி? இந்த முதல்ல ஒரு செங்கல் விழுந்துச்சுல்ல, இம்பிட்டு நேரம் நான் கதை சொல்லட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து பாட்டி கடைசியாக அங்கே முதலையும் இல்லைன்னொன்னே அது தலையில் விழுந்து இந்த பாட்டியை காலி பண்ணிட்டு அது போயிடுச்சு. இதுதான் ஸ்மார்ட்டான இன்டர்வியூவான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு இன்டர்வியூ நடத்தினாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உட்காந்துருக்காங்க. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ எல்லாம் டபுள் ட்ராக் வந்துடுச்சு எல்லா பக்கமும். சிங்கிள் ட்ராக்கு. இந்த பக்கம் அந்த ட்ராக்கில் ஒரு ரயில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் 200 கிலோமீட்டரில் நம்ம ஊரில் வண்டி ஓடலை. 110 தாண்டலை. வந்தே பாரத்தை இன்னும் தாண்டலை. போகலாம். 150 போச்சுன்னா 2 மணி நேரத்தில் கூட பெங்களூரை போய் பார்த்துடலாம். 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் வருது. அதே ட்ராக்கில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் இன்னொரு ட்ரெயின் வருது. இப்படி ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நீ தான் அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர், என்ன பண்ணுவேன்? இன்டர்வியூவில் கேட்குறாங்க. சார், பச்சை கொடி சிவப்பு கொடியெல்லாம் கையில் இருக்குங்க சார். சிவப்பு கொடி எடுத்து ஆட்டுவோம் சார். நிறுத்து நான் ஆடிப்பேன் சார். கொடி கிழிஞ்சிருந்துச்சுன்னா, கேள்வியே வில்லங்கமாக கேட்குறாங்க பார்த்தீங்களா? கொடி கிழிஞ்சிருந்துச்சுன்னா விசில் எடுத்து ஊதுவோம் சார். விசில் உடஞ்சிருந்து அது ராத்திரி நேரமாக இருந்துச்சுன்னா கையில் ஒரு லாந்தர் லைட் இருக்கும் சார். மண்ணெண்ணெய் ஊற்றி அதில் ரெட்டு பச்சையெல்லாம் காட்டலாம். அதில் ரெட்டை காமிச்சு ஆட்டுவோம் சார். மண்ணெண்ணெய் இல்லைன்னா, தீர்ந்து போயிருந்துச்சுன்னா என் தங்கச்சியை கூப்பிடுவோம் சார் அப்படின்னா அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. விதவிதமாக செக் வச்சு கேள்வி கேட்டான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டோன்னே என் தங்கச்சியை கூப்பிடுவேன் சார்னா. உன் தங்கச்சி எதுக்கிட்ட அப்போ கூப்பிட்றேன்னு? உன் வாழ்க்கையிலே இது வரைக்கும் காணாத ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க போகுது, கண்ணார பார்த்துக்கன்னு விட்டுட்டு கிளம்பி போயிடுவேன் சார் அப்படின்னா. இப்படி கேள்வி கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒரு கிளார்க் உத்தியோகங்க, ரொம்ப எளிமையான கேள்வி கேட்டாங்க. ஒரு 25 பேர் கலந்துக்கிட்டான். அதில் ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபீஸில். அவன் வேலைக்கும் சேர்ந்துட்டான். வேலைக்கு சார்ந்தவன் என்ன பண்ணான்னா, ஒரு வாரமாக வேலையை விட்டு போகும்போதெல்லாம், அன்றைக்கி முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் அந்த மேனேஜர் ரொம்ப எட்டி பார்ப்பான் அவரை பார்க்கணுன்றதுக்காக. அவரும் இப்படி பார்த்துட்டு விட்டுருவார். ஒரு வாரம் பார்த்தார் மேனேஜர். அப்புறம் இங்கே வாயா, என்ன போகிறப்பெல்லாம் எட்டி பார்த்துட்டு போகிறேன்னு. இல்லை, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். தெரியும் 12 எத்தனைன்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தான். நீ 23ன்னு எழுதியிருந்த, ஆனால் உன்னைய செலக்ட் பண்ணிட்டோம். இது ஏன்? இதைத்தானே கேள்வியை கேட்க விரும்புகிறேன்னா. ஆமாம், மற்றவன் எழுதுனதை விட நீ எழுதுனது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால் உன்னைய நான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுறது? சில வாழ்க்கையில் எதையுமே அச்சலாக கொண்டு போய் சேர்த்துட முடியாது. ரொம்ப கரெக்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு பொருந்துதா, ஓரளவுக்கு ஒத்து போகுதா, அப்படியே ஓடிக்கிட்டே இரு. ஒருத்தன் போய் ஜட்ஜிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என் பொண்டாட்டிகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஏஜமா அப்படிங்கிறான். என்னப்பா பிரச்சனை? நான் என்ன கேள்வி கேட்டாலும் கடந்த ஒரு மாதமாக எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா, முகம் கொடுத்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அப்படி ரொம்ப பேசுனா ஒரு வார்த்தை ஒரு சொல்லு 2 சொல்லில் தான் பதில் சொல்கிறா. அதுவும் ஆமாம் இல்லைன்னு தான் சொல்கிறா. அதனால் டைவர்ஸ் வேணும் ஏஜமா அப்படின்னா. நல்லா யோசிச்சுக்க. யார்? ஜட்ஜு சொல்கிறாரு. நல்லா யோசிச்சுக்க. வாழ்க்கையில் இது மாதிரி பொண்டாட்டி அமைகிறது யாருக்குமே அமையாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுகிற பொண்டாட்டி
கிடைக்கவே கிடைக்காது, நல்லா யோசிச்சுட்டு நீ சொல்லு அப்படி. ஒரு அம்மா போச்சு, ஜட்ஜ் ஐயா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கண்ணா. காரணம் என்னன்னு, அவர் தூங்குறப்பெல்லாம் என் வீட்டு வேலைக்காரி பேரையே சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. கமலம் கமலம் கமலம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியா? வேலைக்காரியும் போயிருக்கு. ஓம் பேர் என்னம்மான்னு கேட்டார் ஜட்ஜு. என் பேரும் கமலம் தான். ஏய், இப்போ அவன் சொல்கிறது ஓம் பேரையா உன் வீட்டு வேலைக்காரி பேரையான்னு எப்படி கண்டுபிடிச்சா? அவர் தூக்கத்தில் ஓம் பேரை கூட சொல்லியிருக்கலாமான்னு. என் பேரை சொல்கிற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு இன்னும் தைரியம் இல்லைங்க. ஏன்னா அப்படி லேசுப்பட்ட பேரா என் பேர் அப்படின்ற அவன் பாரு. வேலைக்காரம்மாவை கூண்டில் ஏற்றினார் ஜட்ஜு. நீ சொல்லுமா, அவர் சொல்கிறது ஓம் பேர் தானான்னு. நான் பல தடவை சொல்லிட்டேங்க, என்னை கமலன் கமலன்னு கூப்பிடுங்கன்னு. அந்த சண்டாளி பேரை உன்னைய சொல்லி எப்படி கூப்பிடுறது அப்படின்னு அவர் திட்டுவார். அதனால் என்னை எப்போவுமே டார்லிங் டார்லிங்னு தான் கூப்பிடுவார். அப்போ அவன் கமலம். உடனே ஜட்ஜி யோசிச்சுட்டு தீர்ப்பு எழுத ஆரம்பித்தார். இந்த 2 பேருடைய விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிற கமலம் இந்த 2 பேருமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர் நிரபராதி என தீர்ப்பளிக்கிறேன்னு எழுத ஆரம்பித்தார், குற்றவாளி இல்லைன்னு. 2 பொம்பளையில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜட்ஜையா, அந்த 3வது கமலம் யாருன்றதை தயவு செய்து கண்டுபிடிச்சி கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்கன்னாங்க. விடமாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இன்னொருத்தர் போனார், அவர் ஆண்கள் தான், ஆண்களுக்கு தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே. ஜட்ஜிகிட்ட கேட்டார், ஐயா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க ஒய்ஃப்கிட்ட இருந்து. என்ன காரணம் என்ன? டெய்லி பூண்டு உரிக்க சொல்கிறாங்க, கையெல்லாம் வலிக்குது, முடியலை. டெய்லி வெங்காயம் உரிக்க சொல்கிறாங்க, கையெல்லாம் வலிக்குது, முடியலை. அதனால டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. இங்கே பாருப்பா, ஜட்ஜி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாதியா. என்ன விவரம் இல்லாத ஆளாக இருக்கே. பூண்டு இருக்குல்ல, ஒரு 10 பல்ல மொத்தமாக எடு, ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போடு, மூடியை டைட் ஆகிக்கிட்டு 4 தடவை குலுக்கு. இங்கே பாருங்க, அங்கே ஒரு அம்மா குலுக்கியே காட்டுறாங்க. 4 தடவை குலுக்கு, எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அப்புறம் ஈஸியாக உரிச்சிடலாம். அடுத்து என்ன, வெங்காயமா? வெங்காயத்தையும் ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வையே, ஃப்ரீசருக்குள்ளே கூட வையே. அப்புறம் எடுத்து உரி, கண்ணீரும் வராது, ஈஸியாகவும் வந்துடும். துணி துவைக்கும் போது கஷ்டமாக இருக்கா, அழுக்கு போக மாட்டேங்குதா? வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டப்பில் போட்டு அந்த லிக்யூடையோ சோப்பு தூளையோ கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சு நல்லா கொஞ்சம் அப்படி பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே தூக்கி போட்டு வாஷிங் மிஷினில் ஓட்ட விடு, அப்படியே தும்பப்பூ மாதிரி துணி வந்துடும். என்ன சரியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஜமா அப்படின்னா. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? நானாவது வெள்ளைப்பூடு வெங்காயம் தான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் துணிமணியும் சேர்த்து துவைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஜமா அப்படின்னா. வேடிக்கை எங்கே போய் ஹிட் ஆகுது பாருங்கள். அப்படியெல்லாம் போகும் கம்ப்ளைண்ட்ஸ் வாழ்க்கையில். அந்த மாதிரி வாழ்க்கையில் மாணவர்கள், அது பெரியவர்கள், வயசானவர்கள். ஒரு பட்டிமன்ற தலைப்பு கொடுத்தோம், அது கூட நம்ம இங்கே போடலாம் ஒரு நாளைக்கு எங்கேயாவது. வயதானவர்கள் வீட்டில் வம்பை வளர்க்கிறார்களா அன்பை வளர்க்கிறார்களான்னு ஒரு தலைப்பு. அது அவங்கள நம்ம சரியாக கவனிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க அனுபவமே நிறைய பாடத்தை கற்றுத்தரும். குழந்தைகளோடு, அவங்க சின்ன பிள்ளைகளோடு விளையாடும் போது ஒரு தாத்தா ஒரு பிள்ளையை கூப்பிட்டு நடந்து போகிறார் எல்கேஜியில் சேர்க்குறதுக்கு. அது பெரிய போருக்கு போகிற மாதிரி யூனிஃபார்ம் போட்டு, அதுக்கு மேலே ஒரு பையன் ஒன்று, ஷோல்டர் பேக் ஒன்று போட்டு, இந்த பக்கம் வாட்டர் பாட்டில், இந்த பக்கம் லஞ்ச் பேக்கு, எங்கேயோ சந்திரமண்டலத்துக்கு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. தாத்தாவும் நடக்க மாட்டாமல் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. பாப்பா அந்த தண்ணி பாட்டில் கூட தாத்தா தூக்கிறேன். அதெல்லாம் வேணாம் தாத்தா, நானே வச்சுக்கிறேன். அந்த லஞ்ச் பாக்ஸையாவது கூட நானாவது தாத்தா தூக்கிறேன், உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வேணாம் தாத்தா, லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாம் நானே வச்சுக்கிறேன், என்னையை மட்டும் நீ தூக்க தாத்தா அப்படின்னா. எவ்வளவு தெளிவான ஆளுக பாருங்களேன். சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே தெருவில் நிற்கிறாங்க, ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தாத்தா பார்த்துட்டு சொல்கிறார், ஓடுறா ஒளிஞ்சுக்கடா, உங்கள் வாத்தியார் வந்துக்கிட்டு இருக்காருடா, உங்கள் கணக்கு வாத்தியார், அவர் செத்து போனார், இன்றைக்கி லீவுன்னு தான் நீ வந்திருக்க, அவர் வந்துக்கிட்டு இருக்காருடா, ஓடி ஒளிஞ்சிக்கடான்னு தாத்தா சொல்கிறாரு. அவன் சொன்னான், நீ ஓடி ஒளிஞ்சிக்க தாத்தா, நீ செத்து போயிட்டேன்னு தான் நான் அவர்கிட்ட லீவு சொல்லிட்டு வந்தேன்
அப்படின்னா எப்படி தாத்தாவும் பேரன்னு எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. 2 பெருசுகள் 80 வயசு அப்படியே மெதுவாக வாக்கிங் போய் பார்க்கில் உட்காந்து கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கதைகள் இந்த கதைகள்லாம். அதில் இந்த 2 பெரியவருமே கிரிக்கெட் விளையாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரவங்க. ஒருத்தர் பவுலர், ஒருத்தர் பேட்ஸ்மேன், ரொம்ப பெரிய பிளேயர்ஸ். மாப்பிள்ளை வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்துட்டோம். 2 பெரியவரும் பேசிக்கிறோம். ஆமாம், வாழ்ந்துட்டோம். செத்தா நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம். ஆமாம், அதில் ஒரு கண்டிஷனுங்க, அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. ஆமாம், சொர்க்கத்துக்கு தான் போவோம். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு குறை, சொர்க்கத்தில் கிரிக்கெட் மேட்ச் இருக்கா? அதுதான் பாருங்கள், கேள்வியை பாருங்களேன். அதில் இன்னொருத்தர் சொன்னார், நான் போனாலும் போவேன் முன்னாடி, இல்லை நீங்கள் போனாலும் போவீங்க, நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வச்சுக்குவோம், போய் சொர்க்கத்தில் போய் அங்கே மேட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நாளோ அடுத்த வாரமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிடுவோம், கொஞ்சம் சந்தோஷமாக வரலாம்ல அங்கே. சரி அப்படின்ட்டாங்க. என்னாச்சு, அடுத்த வாரமே ஒருத்தர் போயிட்டார். அவர் பவுலர், அவர் போயிட்டார். சோகமாக இறுதி கடன்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டார். மறுநாள் ஒரு தனியாக உட்காந்துருக்காரு பேட்ஸ்மேனு. டேய் நான் தாண்டான்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா பின்னாடி செடிக்கு பின்னாடி இவன் நிற்கிறான். அந்த ஆள் நேற்று போனவன் நிற்கிறான். டேய் என்னடா? போயிட்டேன், சொல்கிறதுக்கு தான் போயிருக்கேன். சரி, அங்கே 2 நியூஸ் இருக்குது, ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். அப்படியா, சொல்லு என்ன முதல்ல குட் நியூஸ், அதை சொல்லு. குட் நியூஸ் என்னன்னா, சொர்க்கத்தில் கிரிக்கெட் இருக்குது, விளையாடலாம். ஓ வெரி குட் நியூஸ் அப்படின்னா. பேட் நியூஸ் என்னன்னு, வர்ற வெள்ளிக்கிழமை நடக்கிற மேட்ச்சில் நீ தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா. வாத்தியார்கள் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா, சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களான்னு. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணுன்னா கை தூக்குவான். சரி, அதுக்கு முன்னாடி யாராவது சாகிறதுக்கு விரும்புகிறீங்களான்னு கேட்டால் எவனும் விரும்ப மாட்டான். செத்தா தானே போக முடியும். அதில் ஒரு இக்கண்ணா வச்சுருக்காங்கல்ல, எல்லா மகிழ்ச்சிக்கும் முன்னாடியும் வேப்பம்பூலியும் தேன் இருக்குன்னா அதுவும் கொஞ்சம் கசக்கத்தானே செய்யும். வாழ்க்கையில் எல்லாமே இருக்கத்தானே செய்யும். ஒரு சர்ச்சுன்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சொற்பொழிவு பண்ணுவாங்க. அந்த போதகர்கள் பாதிரியார்கள்லாம் வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க. பேச்சு எப்போ சுவாரஸ்யப்படும்னா கேட்குறவங்க சுவாரஸ்யமாக கேட்டால் தான். கேட்குறவங்க சுவாரஸ்யம் இல்லாமல் அப்படியே நெளிஞ்சு தூங்கி அப்படி பேசுகிறவனும் அதுக்கேற்ற மாதிரி பேசணும். ஆளுக தான் மாட்டிக்கிட்டாங்களே விடக்கூடாதுன்னெலாம் நினைக்கக்கூடாது. ஒரு சொற்பொழிவாளர் நல்ல பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவுனா அப்படி பேசுவார். ஒரு ஏற்பாட்டாளர் அவர்கிட்ட நேராக தேங்காய் பழம்லாம் வச்சு, ஐயா அடுத்த வாரம் எங்கள் கிராமத்தில் ஒரு சொற்பொழிவு, திறந்த வெளியில் மேடை அமைச்சு சேரெல்லாம் ஒரு 1000 சேரை போட்டு அற்புதமான ஒரு பேச்சு உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்துடுங்க, எவ்வளோ சன்மானமோ அதை பணத்தை தர்றோம் அப்படின்னு பணத்தை வச்சு அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. புது தலைப்பு வேறு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே புது தலைப்புனா பேசுகிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஒரு கடினமான தலைப்பு வேறு கொடுத்துட்டாங்க ஆன்மீகத்தில். சரி ரைட்டு. அடுத்த வாரம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அவரை கூட்டு போகிறதுக்கு குதிரை வண்டி வேறு வந்துருச்சு. குதிரை வண்டிக்காரர் ஐயா உங்களை கூட்டு வர சொன்னார் ஐயா அப்படின்னு. சரி, குதிரை வண்டி நிற்கிது. வண்டியில் ஏற போனார், மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுது. நெட்டுக அவர் ஊர் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போகணும், பேச போகிற இடம். போய் இறங்கினா மழை விடுது. மழை அப்போ தான் ஊற்றி மேடை முழுவதும் நனைஞ்சு போய் கிடக்கு. சேர் 1000 சேரும் காலியாக கிடக்கு. ஒரு ஆள் காணும். கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவரே இல்லை. இறங்கி இப்படி பார்த்தார். முன்னாடி யார்? குதிரை வண்டிக்காரன் தான் நிற்கிறான். அவனை பார்த்தார். இப்போ என்ன செய்யலாம்ங்கிற? வேறு யார்கிட்ட கேட்குறது? இப்போ என்ன செய்யலாம்ங்கிற? ஐயா எனக்கு பேச்சு, சொற்பொழிவு, மேடை, பேச்சு இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குதிரையும் குதிரை வண்டியும் தான். 30 குதிரை வச்சுருக்கேன் நான். வீட்டில் கட்டி குதிரைகளை தீவனம் போட்டு எல்லாம் பார்த்துக்கிறேன், மேய்ச்சிட்டு வருவேன், எல்லாம் பண்ணுவேன். திருப்பி இந்த குதிரைகளை கண்டபோது உள்ளே போவேன் தீவனம் போடுறதுக்கு. 30 குதிரையில் 29 குதிரை மேய போயிருந்து ஒரே ஒரு குதிரை தான் தொழுவத்தில் இருந்துச்சுனாலும் அதுக்கு தீவனம் போடாமல் நான் விடமாட்டேன். அதுக்கு நான் தீவனம் போடுவேன் அப்படின்னா. பேச்சாளருக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உட்கார்றா, நான் பேசுகிறேன்டா உனக்காக.
பேசலாம் பாருங்க, 1.5 மணி நேரம் சொற்பொழிவு. அப்படியே நீட்டி மூளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு இறங்கி வேர்த்து இருக்க சொல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஐயா எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, சாதாரண குதிரை வண்டி வச்சுருக்கவன், குதிரையை மேய்க்கிறவன். இப்படி தொழுவத்துக்குள்ளே போகும்போது 29 குதிரை வெளியே போய் ஒரு குதிரை தான் இருக்குன்னு நினச்சி 30 குதிரைக்கான தீவனத்தையும் ஒரே குதிரைக்கு போட்டு திங்க வைக்க மாட்டேன் நான் எப்போவுமே, அது கேட்டே தான் போடுவேன்னா. அது மாதிரி கேட்டார் பிணிக்கும் தகையாய் பேச்சிருக்கணும். முக்கியமாக பேச்சுங்கிறது சொற்பொழிவாளனை சார்ந்ததல்ல, கேட்பாளனை சார்ந்தது. கேட்குறவங்க என்ன இன்ட்ரெஸ்டோடு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். அது இல்லாமல் சொற்பொழிவு பண்ணுறான், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு பேசிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த பாதிரியார் பேசுவார், நல்லா தான் பேசுவார். அவர் வழிபாடெல்லாம் பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 வாரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாதம் நடக்கும். ஒரு 2-3 வாரமாக பார்க்குறாரு, ஒருத்தன் ரொம்ப ஆர்வமாக ஓடியாந்து உட்காருவான். கரெக்டாக முன்னாடி உட்காந்து அவர் பேச ஆரம்பிப்பார்ல, பிரியமானவர்களேன்னு ஆரம்பிப்பார்ல, அப்படியே 2 காலை நெட்டி அப்படியே கொரட்டை விட ஆரம்பிச்சிருவான். இதை விட அவமானம், இதை மாதிரி ஒரு இன்சல்ட்டு உலகத்தில் வேறு என்ன செய்ய முடியும்? இவரும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு சில நேரம் இவர் பேசுகிறத மீறி அவன் கொரட்டை சத்தம் வரும். இவனை என்னைக்காவது அந்த கூட்டத்திலேயே அவமானப்படுத்தணுமே அப்படின்னு முடிவு பண்ணவர் என்ன பண்ணார், படக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணார், டக்குன்னு பேச்சை நிப்பாட்டினார். பாதியில் நிப்பாட்டிட்டு, எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டார். எந்திரிச்சு நில்லுங்கன்னார். இவன் தான் கடுமையான தூக்கத்தில் இருக்கானே, இவனை தவிர மற்ற எல்லோரும் எந்திரிச்சு நின்னாங்க. எல்லாம் கைதட்டி உங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைப்பதாகன்னு ஆசீர்வாதம் பண்ணார். இவன் எந்திரிக்கலை. அப்புறம் எல்லோரும் உட்காருங்கன்னு உட்கார சொல்லிவிட்டு, எத்தனை பேர் நரகத்துக்கு போக விரும்புகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அதை மெதுவாக சொல்லிவிட்டு எந்திரிங்க அப்படின்னு சத்தமாக சொன்னார். இந்த எந்திரிங்கன்றது மட்டும் இவனுக்கு நல்லா கேட்டுச்சு. எதுக்காக எந்திரிக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. படக்குன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு முழிக்கிறான், கண்ணை தேய்ச்சிக்கிட்டு. எல்லோரும் சிரிக்கிறாங்க, நரகத்துக்கு போகிறவனை பாருங்க. இவரும் சிரித்தார். சுதாரிச்சான் பாருங்க நம்மால். யா என்னை எதுக்கு எந்திரிக்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்றது மட்டும் எனக்கு தெரியுது. நீங்களும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவோம், அது எனக்கு கேரண்டின்னா. இப்படியெல்லாம் இருக்கும். இப்போல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அலுவலகத்துக்கு போனீங்கன்னா முந்தியெல்லாம் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க. ஒரு பேங்குக்கே போய் ஒரு 25 ரூபா வித்ரா பண்ணுறதுக்கு நான்லாம் ஒரு மணி நேரம் செலவழிச்சிருக்கேன் சின்ன வயசில். 25 எனக்கு அங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது எனக்கு ஸ்டைஃபண்ட் 400 ரூபா ஒரு மாதம். அந்த 400 ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணோம்னு வச்சுங்களேன், 25 ரூபா வித்ரா போட்டு இப்படி உட்காந்துருக்கணும். அது ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா ரிசப்ஷனில் ஒரு கிளார்க் வாங்குவார். முதல்ல அவர் வாங்கி பாஸ் பண்ணி என்ட்ரி போட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு, அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட போகும், அப்புறம் மேனேஜர்கிட்ட போகும். எல்லாத்தையும் முடித்து எல்லாம் சின்சியராக ஒரு பியூன் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக வச்சு எடுத்து கொண்டு வந்து கடைசியாக கேஷியர்கிட்ட கொடுப்போம். அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் வந்து கடைசியாக கூப்பிடுவார். ஒரு டோக்கன் வேறு கொடுத்துருவாங்க முதல்லையே. அதை போனால் ஏதோ 25 ரூபான்றதை 25,000 மாதிரி. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஜிபேன்னு ஒன்றை கண்டுபிடிச்சான்ல, செல்லுக்குள்ளே தான் என் பணம் கிடக்கு. இப்போ கிடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எவனாவது சுவாகா பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணுறான், மாப்பிள்ளை ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 தேவைப்படுது, ஒரு ஜிபே பண்ணி விட்டுரு அப்படின்னா. ஏன்டா 50,000 ரூபா ஓன் காசா ஏன் காசா? சம்பளமெல்லாம் வாங்க போய் அந்த கேஷியரை கையெடுத்து கும்பிட்டுலாம் நான் நின்றுருக்கேன். அவர் சாதாரண தான், நம்மளை விட கம்மியான கிரேடில் தான் இருப்பார். இருந்தாலும் அந்த 1ஆம் தேதி நமக்கான சம்பளத்தை எண்ணி 4 தடவை எண்ணி, அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு இருப்பார். அவர் எச்சியை தொட்டு எண்ணி அதை கொடுத்து 4 தடவை பார்த்து நோட்டை சரியாக பார்த்து, அப்பா அப்படிலாம் இருந்துச்சு செட்டப்பு. இப்போ ஏடிஎம்னு மிஷின் வந்துருச்சு. கார்டை போய் நீட்டினா அது பாட்டுக்கு பணத்தை கொடுக்குது. என்ன சில்லறை வேணுமா, நோட்டில் மைதடை இருந்தால் கூட திருப்பி அனுப்பிச்சிடுது. தயவுதாட்சணியமே இல்லையா? இருக்கிறதே ஒரு 500 ரூபா, அதை வந்து திருப்பி அனுப்புறேன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்குது. மிஷின் என்ன செய்யும்? முன்னாடிலாம் பேங்க்கில் போய் அந்த பணத்தை வித்ரா பண்ணோம்னா, என்னையா எப்படி இருக்கீங்க பெரியவரை, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, பையன் பணம் அனுப்பிச்சாரா பாருங்கள், அக்கௌண்ட்டில் எதுவும் வந்திருக்கான்னு பாருங்கள், வெளிநாட்டில் இருக்கவர் பெருமையாக அதை சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிற. இன்றைக்கி உள்ளே போனாவே காத்தோடி கிடக்கு. பேங்க்கே பெரிய பிரான்ச்சில் 4 பேர் 5 பேர் தான் உட்காந்துருக்கான். மேனேஜரே எந்திரிச்சு போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பியூன்லாம் கிடையாது.
எல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். பணத்தை, அதாவது இந்த ஏடிஎம் மிஷினை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான், பர்ரன்னு ஒருத்தன் யூரோப்பில். அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியுங்களா? இதுதான் வேடிக்கை மட்டும் இல்லை, கொஞ்சம் வினோதமும் இருக்கும். ஒவ்வொரு நல்ல கதைகளும் உள்ள, ஒரு உருக்கமான கதைகளும் ஒரு கண்டுபிடிப்புக்குள்ளேயும் இருக்கும். அவன் போய் மறுநாள் காலையில் மனைவிக்கு பிறந்த நாள், அவளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறதுக்காக போய் நிற்கிறான் பேங்க்கில் பணம் வித்ரா பண்ணுறதுக்கு. பணம் வித்ரா பண்ணுறதுக்கு கேஷியர் கவுண்டரில் க்யூவில் நிற்கணும். இவன் போகும்போது 5 மணி ஆயிடுச்சு. டப்பாவை போட்டான் டக்குன்னு, அந்த சின்ன ஓட்டம் ஒன்று இருக்கும் பாருங்கள், எலிப்பொறி வாசல் மாதிரி போட்டு க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டான். 5 மணி ஆச்சு சார் அப்படின்ட்டான். யோ, நாளைக்கு என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாளையா, கிஃப்ட் வாங்கணும், அதுக்கு தான் பணம். சாரி சார், நாளைக்கு வாங்க. நாளைக்கு காலையில் 10 மணி. காலையிலேயே நான் அசத்தனுமே. வெளியே வந்தார், என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்யலை. இருக்கிற சில்லறை காசு கொஞ்சம் தட்டுப்பட்டுச்சு பையில். இதுக்கு எதையாவது வாங்க முடியுமான்னா அந்த இருக்கிற சில்லறைக்கு கொஞ்சம் சாக்லேட் தான் வாங்க முடியும். அப்போயே சாக்லேட் வெண்டிங் மிஷின்னு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். சில்லறை எவ்வளவு போட்டாலும் அதுக்கேற்ற சாக்லேட் வந்து கொட்டும். அதை போய் எடுத்தான், அந்த சாக்லேட் வெண்டிங் மிஷினை. காலையில் போய் டியர் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி வந்துட்டான். அந்த பட்ட பாடு இருக்குல்ல, மறுநாள் யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு சாதாரண சாக்லேட்டை சில்லறையை போட்டால் வெளியே தள்ளுற மிஷினை கண்டுபிடிக்கும் போது, ஒரு காடை திணிச்சோம்னா பணத்தை கொடுக்கறதுக்கு, அது நம்ம பணத்தை கொடுக்கறதுக்கு முடியாதா அப்படின்னு ஏடிஎம் மிஷினை அன்னைக்கு தான் அவன் மனசில் போட்டு கண்டுபிடிக்க தொடங்கினான். எவ்வளோ பெரிய சோக கதை இதுக்குள்ளே இருக்குது பாருங்க. அதுலேயும் இந்த 4 டிஜிட் பின் வந்துச்சுல்ல, 6எல்லாம் முதல்ல 6 தான் கிரியேட் பண்ணாராம். இந்த 6 டிஜிட் அழுத்தினா தான் அந்த கார்டை அக்செப்ட் பண்ணோம், அப்ரூவ் பண்ணோம். அவன் மனைவி மறந்துடுவாங்களாம் அடிக்கடி, அந்த ஆளோட மனைவி. அப்போ அதை 4ஆக மாற்றுவான், ஈஸியாக ஞாபகத்தில் வர்றதுக்கு. எப்படி பாருங்கள். இப்போ ஏடிஎம் மிஷின் வந்துருச்சு, யார் வேணுமாலும் இருங்க எல்லாம் எடுத்தாருன்னு சொல்லி மொத்தமாக அழிட்டு போயிடுறான். வேடிக்கை தான் இது. ஆனால் பல விஷயங்கள் நல்லா நடக்குதுன்னு சொன்னாலும் கூட, இதன் மூலமாக மனிதர்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை இருக்குல்ல, அது இல்லாமையே போயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு பயமாக இருக்குது, எப்படி பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஒரு ஞாபக மறதி பெரியவங்களுக்கு வரக்கூடிய, அதை பற்றி தான் பேசிட்டு வரோம். பெரியவங்களை பற்றி ஞாபக மறதிங்கிறது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு இருக்கும். இப்போ இந்த செல்ஃபோன் வர என்ன ஆகி போச்சு, எல்லாத்தையும் அதை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். எல்லா நம்பிக்கையும் அதுக்கு மேலே. அதை சொல்லிட்டோம்னா கரெக்டாக எழுப்பி விட்டுறோம். 5:30 அலாரம் வைக்கிறேன், 4:30 அலாரம் வைக்கிறேன், எல்லாத்தையும் வச்சுவிட்டு எழுப்பிலாம் போகலாம் வரலாம். ஞாபக மறதி சின்ன குழந்தைக்கு இருக்குது, பெரிய ஆட்களுக்கு இருக்குது, வயதானவங்களுக்கு இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனார். போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கினார். 2 பெருசு பேசிக்கிறாங்கன்னு சொன்னல, விதவிதமான கேள்விகள்லாம் பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். போர் அடித்தா என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணுவ? 2 பேரும் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு. போர் அடித்தா ஒருத்தர் சொன்னார், நான் கோயிலுக்கு போவேன். கோயிலில் போய் சாமி கும்பிடுவியா, பிரார்த்தனை பண்ணுவியா, யோகா பண்ணுவியா? நோ, கோயில் வாசல்லையே உட்காந்துக்குவேன். இந்த செருப்பை விட்டுட்டு போகிறாங்கல்ல, அவங்க ஜோடிகளை பூரா பிரித்து அங்கே ஒன்றா தூக்கி போடுவேன், இங்கே ஒன்றா தூக்கி போடுவேன். இதுதான் வேலையை. சாமி முட்டு வரும்போது அவன் தேடுவான், பார்த்தீங்களா, இங்கே தானே போட்டேன். அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி சில பேர் இருக்கான். பெருசுன்னு இல்லை, பல பேர் இப்படியெல்லாம் இருக்கான். இன்னும் சில பேர் பஸ் ஸ்டாப்பில், மெட்ராஸ்லாம் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் வேடிக்கை மனிதர்கள். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் டெய்லி இங்கே வர்ற மாதிரி இருக்கேன், அப்போ நீங்களும் டெய்லி வர்றீங்க போல் இருக்கு, உட்காருங்க நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம், பேச்சு துணைக்கு. என்னன்னு, பையன் வீடு உள்ளே தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில். அவங்க 2 பேரும் கதவை சாத்திட்டு கிளம்பி போயிடுவாங்க வேலைக்கு. என்கிட்ட ஒரு சாவி இருக்குது. வீட்டில் எவ்வளோ நேரம் தான் டிவியையும் செல்லையும் பார்த்துக்கிட்டு இருக்குது, இங்கே வந்தால் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் உங்களை மாதிரி அப்படின்றான். இன்னொருத்தர் போர் அடித்தா என்ன பண்ணோன்னா, ஒருத்தர் சொன்னார் லேட்டஸ்ட் வெர்ஷன், நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். மாலில் சூப்பர் மார்க்கெட், அங்கே போய் எனக்கு என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறேனோ வாழ்க்கையில், இது வரைக்கும் வாங்காமல் விட்டது, இனிமேல் வாங்க நினைக்கிறது எல்லாத்தையும் வாங்க போய் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதை எடுத்து போடும். இந்த ட்ராலி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அதில் பிள்ளைகளெல்லாம் ஏற்றி உட்கார வச்சுட்டு தான் உள்ளே சல்லிட்டு போகிறான் பெரிய பெரிய மாலில். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் ஏற்றி அந்த ஜாமான்லாம் உள்ளே போட்டு இந்த ட்ராலியை பூரா தள்ளி
இல்லை ஒன்றும் அவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அப்படி இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அவர் வெளியே போகிறதுக்கு. மகிழ்ச்சி, இதெல்லாம் மகிழ்ச்சி. ஒருவர் சந்தித்து அளவலே ஒருத்தர் மூஞ்சியை திருப்பிட்டு உட்காந்து என்ன செய்ய போகிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தான் மகிழ்ச்சி. இவர் என்ன பண்ணுவார், போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவார்னா நேரடியாக போய் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறாரோ பூராத்தையும் வாங்கி அந்த ட்ராலி பூரா நிரப்பி கொண்டு வந்து அந்த கேஷ் கவுண்டரில் நிப்பாட்டிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவாராம். வேறு வாதையில் முடிஞ்சு வச்சு. ஒரு நாள் போகலாம், 2 நாள் போகலாம். அப்புறம் சிசிடிவியை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவான். யாரோ ஒருத்தன் வந்து கரெக்டாக, அதுவும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி ஏற்றி வச்சுருக்கான், இங்கே வச்சுட்டு போகிறான்னு. இன்னும் கூத்தெல்லாம் இருக்குது. ஒரு அம்மாலாம் வந்து ட்ராலி நிறைய வாங்கிட்டு வந்து ஒரு பை ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க பெண்கள், பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷோல்டர் பேக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சது 350 பையாவது இருக்கும். எதுக்கு வாங்குறாங்க, எதுக்கு வேணாம்னு சொல்கிறாங்கலாம் தெரியாது. எங்கள் வீட்டிலலாம் இருக்குது. 4 பெட்டி நிறையா அடுக்கி வச்சுருக்கேன். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, புஸ்தகங்களாக அடுக்கியிருக்கு பாருங்க அப்படின்னு. ஓ பைய பாரு முதல்ல, அப்புறம் ஏங்கிட்ட வா அப்படின்னு சண்டைக்கு இழுப்பான். அப்படி ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு பில்லு போட வர்றாங்க. பில்லு போட வந்தால் அந்த பேக்கில் ஒரு ரிமோட் இருக்குது, டிவி ரிமோட்டு. அந்த கேஷ் போடுற பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கேட்டாளா, என்ன மேடம் நீங்கள் டிவி பைத்தியமா, கையில் எப்போவும் ரிமோட்டோடையே இருக்கீங்க அப்படின்னு. அதுவா, வேற ஒன்றும் இல்லை, மத்தியானம் ஷாப்பிங் கிளம்புனேன், எங்கள் வீட்டுக்காரரை வாங்க ஷாப்பிங் போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டேன், முக்கியமான கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, நான் டிவி பார்க்கணும்னு சொன்னார், நீ பாரு மாப்பிள்ளைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அவங்களால முடிஞ்சது. கார்டை கொடுத்தா பேமெண்ட்டுக்கு, மேடம் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தே உங்களுக்கு ஒரு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு அந்த கேஷியர் சொல்கிறான். என்னன்னு, உங்கள் கார்டை பிளாக் பண்ணிட்டார், பேமெண்ட் ஆகாது. அவ்வளோதானே, அந்த ஆள் கார்டையே கொண்டு வந்துருங்க இந்தா அப்படின்னு கொடுத்தாடு போட்டாங்க. இப்போயும் லாக் ஆகிட்டீங்க மேடம் அப்படின்னா கேஷியர், எப்படி ஓடிபி வந்திருக்கும் பாருங்கள் அந்த நம்பருக்கு, அது உங்கள் வீட்டுக்காரர் நம்பரு, அந்த செல்லு என்கிட்ட தான் இருக்குது, இந்தா ஓடிபி போட்டு வாங்கிட்டு போயிட்டான். போனால் வீடு பூட்டியிருக்கு, அங்கே ஒரு ஸ்லிப்பு வச்சுருக்கான், நான் கிரிக்கெட் பார்ப்பதற்காக என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன், நீ வீட்டுக்குள்ளே போய் நிம்மதியாக ரெண்டு போயிட்டாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவனுக்கும் மனைவிக்கும் போட்டிகள் தான், பொறாமைகள் தான். இவர் ஞாபக மருதிக்காரர் இருக்கார, இவர் வந்து ஷாப்பிங் போனார், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனார், போய் எல்லா பொருளும் வாங்கிட்டார் 2 மணி நேரம். எப்போவுமே இப்போ வெளிநாட்டிலலாம் பொழுதுபோகலாம் ஷாப்பிங் போகிறாங்க. இப்போ வெளிநாட்டில் மட்டும் இல்லை, இங்கேயும் தான். முன்னாடியெல்லாம் பொழுதுபோக்குங்கிறது எப்போயாவது ஒரு தடவை சினிமாவுக்கு போகிறது, எப்போயாவது ஊர் திருவிழாவுக்கு அது இதுன்னு போகிறது, இந்த காய் வாங்க போகிறது, பலசரக்கு வாங்க போகிறது, துணிமணி எடுக்க போகிறது. துணிமணியெல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா ஏசியும் அவன் தான் போட்டிருக்கான், ஜவுளி கடையிலாம் வச்சுருக்கான். உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு நாள் முழுவதும் வெளியே வர தேவையில்லை, இந்த சம்மருக்கு மொத்தமாக போய் அங்கே உள்ளே செட்டில் ஆகிடலாம், அப்படி வச்சுருக்கான். எல்லாம் போர் அடித்தா பொருள் வாங்குவது அப்படின்னு மாறி போச்சு உலகம். வேடிக்கை, எதுக்கு வாங்கணும், எதுக்கு திருப்பி கொடுக்க போகிறோம், யூஸ் அண்ட் த்ரோ வாழ்க்கையே அப்படித்தான். இவர் போய் எல்லா பொருளையும் வாங்கினார், 2 மணி நேரம் வாங்கினார். வாங்கி அதே ட்ராலியில் எடுத்து வந்தார், பில்லெல்லாம் பே பண்ணார், வெளியே வந்துட்டார். வெளிநாட்டில் எவ்வளவு மாலுக்கு ஒரு இடம் இருக்கோ அதை விட 3 மடங்கு பார்க்கிங்க்கு இடம் வச்சுருப்பான். ஏன்னா அவ்வளோ வண்டி வரும். வெளியே வந்துட்டு அந்த ட்ராலியை அது வரைக்கும் தள்ளிட்டு வரலாம், கார் வரைக்கும் தள்ளிட்டு வரலாம். அப்படி தள்ளிட்டு வந்துட்டு பார்க்குறாரு, அப்படி இப்படி தட்டி பார்த்தாரு, பேண்ட்டு பாக்கெட்டு, சட்டை பாக்கெட்டு, கோட்டு பாக்கெட்லாம். சாவியை எங்கேயோ மறந்துட்டு வந்துட்டார், கார் சாவியை உள்ளே தான் விட்டுட்டோமோ அப்படின்னு திருப்பி ட்ராலியை அங்கேயே விட்டுவிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஓடி தக்காளி எல்லாம் புரட்டி போட்டு பார்க்குறாரு, உருளைக்கிழங்கெல்லாம் புரட்டி போட்டு பார்க்குறாரு. அந்த செக்ஷன் இந்த செக்ஷன், ஒரு போன செக்ஷன் பூரா ஒரு ரவுண்டு அடித்தார். எல்லாம் தேடி பார்த்த பிறகு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம இன்றைக்கி காரில் சாவியை வச்சுட்டு வந்துட்டோமோ, கையிலேயே எடுக்காமல் வந்துட்டோமோ, மறந்துட்டு வந்துட்டோமோ அப்படின்னு முடிவு பண்ணார். திருப்பி வேகமாக ஓடியாந்து கார் இருக்க இடத்த பார்த்தா காரை காணாம். ஆஹா, காரை இவனை ஆட்டையை போட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான், போச்சு. உடனே செல்லை எடுத்தார், போலீஸ் ஸ்டேஷன் அடித்தார். இந்த கலர் காரு, இந்த பிராண்டு காரு, இந்த இயர் ப்ரொடக்ஷன் காரு, இவ்வளோ ரூபா விலை பெற்ற காரு,
அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அந்த கார் காணாமல் போச்சியா? நிச்சயமாக ஞாபகம் இருக்குது, காருக்குள்ளே தான் சாவியை வச்சுட்டேன், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா, கண்டுபிடிச்சி கொடுங்க. யூ டோன்ட் வரி, இன்றைக்குள்ளே கண்டுபிடிச்சிட்றோம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிச்சு. கண்டுபிடிச்சிடுவாங்க உடனே. ஏன்னா நம்பர் பிளேட்டு அதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா வரலாறே இருக்கும். சரி, அடித்தோடனே அடுத்த ஃபோனு, முக்கியமான போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் கண்டுபிடிக்க சொல்லி. இன்னொருத்தர்கிட்ட நம்ம புலம்பி ஆகணும்ல, இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஒப்புவிக்கிறது தான் முக்கியமானது. வீட்டுக்காரமாட சொல்கிறது தான் முக்கியமான கட்டம். அது என்ன சொல்லி அவள் என்ன திட்ட போகிறாளோ, அதாவது நம்ம சொல்லி வருத்தப்படுறத விட திட்டுவாங்களேன்ற பயத்தில் தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஃபோன் அடிக்கிறார் வீட்டுக்காரம்மாவுக்கு, என்னங்க அப்படின்னு அந்த அம்மா எடுக்கு, பாரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்தேன்ல, சாவியை மறந்துட்டேன் கார்லையே, காரை எவனோ தூக்கிட்டு போயிட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இன்றைக்குள்ளே கண்டுபிடிச்சி தர்றோம்னு போலீஸ் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார்? அந்த அம்மா சொல்லுது, நான் தான் காலையில் ஹேர் ட்ரெஸ்ஸிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களை அங்கே ட்ராப் பண்ணிட்டு போனேன், எங்கே சூப்பர் மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனேன், ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா. உடனே ஒரு பாதி உசுறு வந்துடுச்சு. அப்போ வந்துடுவீங்களே என்னையை பிக்கப் பண்ணுறதுக்கு, எங்கே வர்றது? நீங்கள் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னையை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, ஐயா வந்து என்னையை மீட்டு போங்க. எப்படி வில்லங்கங்கள் எப்படியெல்லாம் விபரீதங்களாக மாறுது பாருங்களேன். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஓடுகிற ஓட்டத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக ஓடிக்கிட்டார். வாழ்க்கை அழகானவர்களாக நடக்கிறதா, அழகான நடத்தை உள்ளவர்களால் நடக்கிறதா, பணத்தால் நடக்கிறதா, பணமில்லாத குணத்தால் நடக்கிறதா, எத்தனையோ விதமானது. பணம் ரொம்ப முக்கியம். இப்போ விளம்பரம் கொடுப்பான் பாருங்கள், இப்போ அதைத்தான் நம்பி நம்ம நிறைய கட்டி இன்றைக்கி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு இருக்கான். பேனாவும் இங்கும் இல்லாமல் எழுத வேண்டுமா, 5 ரூபா மணி ஆர்டர் பண்ணுன்னு அந்த காலத்தில் ஒருத்தன் விளம்பரம் கொடுத்தான் பேப்பரில். 5 ரூபாயை அனுப்பிச்சிட்டாங்க, 5 லட்ச ரூபா அனுப்பிச்சிட்டாங்க. இவன் எல்லாருக்கும் 15 பைசா போஸ்ட் கார்டில் பதில் போட்டான், பேனாவும் இங்கும் இல்லாமல் எழுத வேண்டுமென்றால் பென்சிலை உபயோகிக்கவும். அவனை கேஸும் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஏமாத்திரவன் இருக்கான். இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பரம், வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து கொண்டே சாப்பிடுவதற்கு 400 ரூபாயோடு வரவும், இந்த மைதானத்துக்கு வரவும்னா ஆலோசனை கூறப்படும் இருக்கான். வாழ்நாள் பூரா 400 ரூபாயில் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றான். சூப்பர்யா, எல்லோரும் 400 ரூபா மாற்றிக்கிட்டான். சில்லறை இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த ஐடியா கிடைக்காம போயிரும்ல. 500 ரூபாயெல்லாம் 400 ரூபா மாற்றி, சில்லறை இல்லைன்னா இருக்கிறத கூட 450 நாளும் பரவாயில்லைன்னு வாங்கிக்கிட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. பெரிய கூட்டம் அந்த மைதானத்தை நோக்கி போனால், பெரிய டென்ட் அடித்து அந்த மைதானத்தில் ஆளுக வரிசையில் விடுறான். உள்ளே எல்லாம் சில்லறை இருக்கா, உள்ளே போ, சில்லறை இருக்கா, 400 இருக்கா, போனா. அங்கே போனால் பெரிய மைதானத்தில் டென்ட்டுக்கு கீழே நல்ல சேரு, மரச்சேரு அடிக்கிருக்காங்க. 100 கணக்கில் அடிக்கிருக்கான், 1000 கணக்கில் அடிக்கிருக்கான். பாருங்கய்யா, ஒரு சேரோட விலை 400 ரூபா. உங்கள் ஆயுள் வரைக்கும் இது உடையாது. நீங்கள் ஆயுள் முழுவதும் இதில் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்லாம், உடையாது. இதுதான் இந்த சேருடைய மகத்துவம். அட 1000 ரூபாய், இந்த 400 ரூபாய்க்கு இப்படி ஒரு புதவிதமான இது ஏமாத்துறது இல்லை. விளம்பரங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த டிவி, இந்த கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு விளம்பரம் வருது. இது தருமபுரி வெப் டிவியில் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 2 பேர் ரொம்ப குவாலிட்டியான ஆஃபீஸர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம்ன்றான். ஏதோ சிபிஐ விசாரிக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தன் ஒரு சுவிட்சை அழுத்திட்டு, மேம் குவாலிட்டி முக்கியம் இல்லை, அதில் வந்து திறமை தான், திறமை முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்றான். பார்லேஜி வாங்கி சாப்பிடு அப்படின்னு 2 பேர் பிஸ்கட்டை தூக்கி காமிக்கிறாங்க. அடா பாவிகளா, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கிட்ட அந்த பிஸ்கட் விளம்பரத்தை போடுறான்? கடைசி வரைக்கும் எனக்கு புரியல. ஒரு நடிகர் வர்றாரு, ஹீரோயினை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்தோடனே அவளை உடனே போட்டுறாங்க, பிஸ்கட் சாப்பிட்டா எதாவது நடக்கும் அப்படின்னா. என்ன விளம்பரம் அது? ஒரு பல்லு போன ஒரு கிழவி வந்து, இந்த பேத்த பார்த்தா தாப்பா நல்ல ஊத்தத்தை தருது அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு அம்மா பேசுகிறாங்க. அது சாப்பிட முடியாதே கண்ணான்னு வடையை ஊற வச்சு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்ட ஆத்தா, உனக்கு எதுக்கு இந்த பேஸ்ட் விளம்பரம்னா, அதுதான்ப்பா நல்ல ஊத்தத்தை தருதே அப்படின்னா.
இதில் என்னென்னா நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக ஒரு உருவாக்க முயற்சிக்கிறான் விளம்பரத்தில். இதில் ஒரு கண்ணோட்டம் என்னன்னா, நம்ம எதாக இருந்தாலும் முதல்ல நம்மளை அட்ராக்ட் பண்ணதா போதும். நோ ரீசனிங். விளம்பரத்துக்கு ஒரு ரீசனிங் வேணும்னு யோசிப்போம். இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், இது பிரகாரம் இருந்தால் நம்பவே வேணாம். அதில் ஒரு சிரிப்பு இருக்கா, ஒரு ஹியூமர் இருக்கா, ஒரு வேடிக்கை இருக்கா, ஒரு வினோதம் இருக்கா, முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். இப்போல்லாம் உப்பு இருக்கா. ஒரு காலத்தில் ஏன்டா நீங்கள் உப்பை போட்டு பல் விளக்குறீங்க, ஏன்டா கறித்தூளை போட்டு பல் விளக்குறீங்க, கண்ட்ரி ப்ரூட்ஸ், நீங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க, நாங்கள் பேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னு நம்மளை ஏமாற்றி பேஸ்ட்டு விற்றாங்க. இப்போ நம்ம அதை தேய்ச்சி அதில் ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ திருப்பி அவன் என்ன பண்ணுறான், நம்ம நிலைமைக்கே வந்து செங்கத்தூளை போடு, உப்பை போடு, கறித்தூளை போடு, சார்கோல்னு கருப்பாக ஒரு பேஸ்ட்டை கண்டுபிடிச்சி அனுப்பிடுறான். என்ன செய்கிறான், நம்மளையே மெஸ்மரைஸ் பண்ண வைக்கிறான். இப்படி வந்து இப்படி பண்ணி இப்படி போய் ஒரு திறமை இருந்துச்சுன்னா எது வேணுமாலும் பண்ணலாம்னு வச்சுங்களேன். பணமே ரெண்டும் செய்யும். நல்லது, பணம் நல்லதா கெட்டதான்னு கேளுங்க. பணம் நல்லது தான். பல பேர் என்ன நினைக்கிறோம், பணம் வச்சுருக்கவன்லாம் கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பணம் இருக்க போய் தானே ஐயா மணிவண்ணன் போன்றவர்கள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை மாதந்தோறும் விடாமல் நடத்தி நமக்கு ஒரு அறிவு புரட்சியை, ஒரு அறிவு கொடையை வழங்கி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சிறப்பு இல்லை. நினச்சிக்கிட்டு இருக்கான் பணம் வச்சுருக்கவன்லாம் பணக்காரன், அவன் பூரா கொடியவனாகவே இருப்பான்னு இந்த சினிமாவில் கதைகளில் காட்டுறதை பார்த்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பெரிய கொடை வல்லர்களே பணம் இருந்தால் தான் உருவாக முடியும். பணம் நல்லது. கத்தி நல்லதா கெட்டதான்னு கேட்டால், கத்தி கெட்டது, ஆளுகளை குத்தும்னா இல்லை, ஆப்ரேஷன் பண்ணும், சர்ஜரி பண்ணும், உயிரை வாழ வைக்கும், காப்பாற்றும் சொல்லலாம்ல. அது மாதிரி நிலைமைகள்லாம் இருக்குது. பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றலாம். பணம் இருந்தால் கூட போதும். ஒரு ஊரில் கிராமத்தில் திருவிழாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஊர்லேயே வசூல் பண்ணுவாங்க. அந்த ஊர்லேயே 2-3 பெரிய பணக்காரவங்க பணத்தை போட்டு அந்த திருவிழாவை நடத்திடலாம். ஏன்னா அவ்வளோ வசதி அவங்ககிட்ட இருக்குது. ஆனாலும் கூட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். கிராமத்தில் இருக்க சாதாரண மனிதர் கூட ஒரு 10 ரூபா வரி கொடுத்துருக்காருன்னா ஏன் திருவிழான்னு உரிமையோடு வருவார். அதுக்காகத்தான் ஊர் வசூல், தலைக்கட்டு வசூல்னு வசூல் பண்ணுறது. ஊரில் கிராமங்களில் வரி வசூல் பண்ணுறது. அப்படி ஒவ்வொரு வருஷமும் திருவிழா வசூல் நடக்கும். அந்த ஊரில் பெரியவங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு வசூல் பண்ணுறதுக்கு கிளம்புவாங்க. அந்த திருவிழா சமயத்தில் ஒரு 4 பேர் அப்படி பார்த்தா, கையில் நோட்டோடு பார்த்தா, பல பேர் தெரித்து 4 தெருவுக்கு அங்கிட்டு ஓடி போயிடுவான். வசூலுக்கு வர்றாங்கடா அப்படின்னு. இந்த 4-5 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நேராக ஒரு கஞ்சன் இருக்கான் அந்த ஊர்லேயே, பெரிய கோடீஸ்வரன். அவன் வீட்டுக்கு போய் காலிங் பல் அடித்து உள்ளே நுழைஞ்சாங்க. என்ன எல்லோரும் வந்திருக்கீங்க, அது என்னையை பற்றி தெரிஞ்சு வந்திருக்கீங்க, நான் ஏதாவது தருவேனா? 10 பைசா கூட தரமாட்டேன். சில பேர் 10 ரூபா கொடுத்துக்கிட்டு 10 நாளாக கேட்பான். அப்புறம் அந்த 10 ரூபா என்ன பண்ணீங்க, எதுக்கு செலவழிக்க போகிறீங்கன்னு நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். நன்கொடை கொடுத்துக்கிட்டேன். 10 பைசா கூட கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா. உடனே இவங்க சொன்னாங்க, இந்த 4 பேரும், ஐயா உங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்குற காசை திருப்பி கொடுத்துருவோம். என்ன பண்ணுங்க, ஒரு செக் லீஃப் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் செக் லீஃபை 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு நம்ம கோயில் பேரை போட்டு ஒரு நன்கொடை எழுதுங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. கரெக்டாக 1 மாதம் கழித்து திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். என்கேஷ் பண்ண மாட்டோம். அந்த பணத்தை உடனே நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருவோம். அப்படியா, அப்படின்னாலும் ஒரு லீஃப் போகுதே அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே போனால் 1 லட்ச ரூபா எழுதுனா கையெழுத்து போட்டு வந்து கொடுத்துட்டான். எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1 மாதம் கழித்து திருப்பி வந்தாங்க அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் இவரை பார்க்குறதுக்கு. இந்தாங்க நீங்கள் கொடுத்த அந்த செக் லீஃபை வச்சுக்கோங்க அப்படின்னா. வேணாயா, வச்சுக்கோங்க. யார்? அந்த கஞ்சன். கொடுக்க முடியாதுன்னு சொன்னவன், ரொம்ப எழுதி வாங்கிட்டு போனது. வேணாயா, நீங்களே வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் வாங்க, 1 லட்சத்தை 1.5 லட்சமாக நான் எழுதி தரேன் அப்படின்னா. என்னையாச்சு, நீங்கள் வாங்கிட்டு போனாலும் போனீங்க, அங்கேருந்து இங்கேருந்து எவனவனோ ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை 1 லட்சமாக கொடுத்த, நல்லா இருப்பா, பெரிய கொடைவள்ளலாம் மாறிட்டீங்களே மாப்பிள்ளை, நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. இவங்களுக்கு என்ன லாபம்? இந்த வாங்கிட்டு போனவங்களுக்கு போனோடனே நன்கொடை யார் யார் கொடுத்துருக்கா? நோட்டில் பேர் யார்? இவர் தான். இந்த கஞ்சனா 1 லட்சமா எழுதுறா, என் பேர் 1.5 லட்சம். அப்படி அதை காட்டி காட்டி நாங்கள் வாங்கினோம். எப்படி பாருங்களேன், ஒரு பாசிட்டிவாக ஒரு அப்ரோச் பண்ணால் நெகட்டிவாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடலாம். அதுதான் சிறப்பு. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கிறவனை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இதெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமைகளில் இருந்துட்டு போகலாம். இப்படி நிலைமைகள்
உருவாவதற்கு மனிதர்கள் குறித்த இப்போ சில பேர் வந்து நெகட்டிவாகவே இருப்பான், அவனை திருத்தவே முடியாது. ஒருத்தர் ஒரு செக் எடுத்துகிட்டு போனார் பேங்க்லேயே நல்ல விபரீதங்கள் இருக்கும். அந்த செக்கை எடுத்து போய் என்கேஷ் பண்ணுறதுக்கு எழுதி கொடுப்போம்ல, எப்போங்க கலெக்ஷன் ஆகும்னு கேட்டார் இவர். 3 நாள் ஆகும்னார் அந்த கேஷியர். அந்த செக்கு எந்த பேங்க்கோட செக்குன்னு பாரு, இந்த பேங்க் இருக்குது உங்கள் பேங்க்கு, ரோட்டை தாண்டி எதிர்த்தாப்பில் போனால் இன்னொரு பேங்க் இருக்குல்ல, அதோட செக்கு. நான் நடந்து போய் அங்கே நீட்டினாவே உடனே காசு கொடுத்துருவான். இப்படி வாங்குகிற இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்னு சொல்கிறிய, நீ என்னையா பேசுகிற அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டான். உடனே அந்த கேஷியர் சொன்னார், எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது தம்பி, ஃபார்மாலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஊர் சுடுகாடு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, படக்குன்னு நெஞ்சை பிடிச்சா அங்கேயே விழுந்துடுறீங்க, செத்தும் போகிறீங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, விழுந்தார் சுடுகாட்டிலே விழுந்துட்டாருன்னு அங்கேயே அடக்கம் பண்ணுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு, வச்சு குளிப்பாட்டி ஒப்பாரி வச்சு மைக் செட்டு போட்டு அழுது போயிட்டே எல்லாம் பண்ணி ஃபார்மாலிட்டி முடித்து திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் தான் புதைப்பாங்க. அது மாதிரி தான் உங்கள் செக்கை என்கேஜ் பண்ணுறதுக்கு இதை சொல்லாமே இருக்கலாம் ஐயா, இது எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும். சில நேரங்களில் அதனால தான் பேங்க்கில் ஆளுகள்லாம் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். கரெக்டாக கொடுப்பான் பணம். இந்த 500 தாள் மட்டும் நீங்கள் எத்தனை தடவை எண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் ஒரு நம்பர் காட்டும். 100 தடவை எண்ணால் 99 இருக்கும், 101 காமிக்கும், விதவிதமாக இருக்கும். ஒருத்தன் ஒரு 100 தாள் உள்ள 500 கட்டை வாங்கினான், எண்ணுனா 4 தடவை எண்ணி பார்த்தான். அங்கனக்குள்ளேயே சில பேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேஷியர் பார்க்குறானான்னு பார்த்துக்கிட்டு அங்கனை வச்சே எண்ணுவான். உன் தள்ளி போய் எண்ணியா அப்படின்வார் அவர், எரிச்சலாம். எண்ணித்தான் கட்டு போட்டிருக்கோம் அப்படின்வார் அவர். வந்து எண்ணுனான், எண்ணி பார்த்தான், மெதுவாக போய் நின்னான். சார் அப்படின்னா, என்ன தாள் குறையுதாக்கா, நல்லா எண்ணுங்க 4 தடவை சரியாக இருக்கும், மிஷினில் தான் நாங்கள் எண்ணியிருக்கோம். அவர் எரிஞ்சு விழுந்தார். இல்லை சார், தாள் குறையில, தாள் கூட இருக்க மாதிரி இருக்குன்னா. கொண்டையான்னு வாங்கி கடன் போட்டு 100 தாள் இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்டான். இது அவனுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றுறது. நண்பர்களே, வாழ்க்கை என்பது ரொம்ப மகிழ்ச்சியானது, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். பேருந்தில் ஏறினாலும் சரி, அலுவலகத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் சாதாரணமாக நடந்து போனாலும் சரி, ஒரு நிமிஷம் நம்மகிட்ட இருக்கிற பரபரப்பு, டென்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் நோய்கள்லாம் கலட்டி வச்சுட்டு நம்ம ரொம்ப நல்லா நிர்மால்யமாக ரொம்ப அழகாக. ஒரு சிங்கம் வந்துச்சு காட்டில், ஒருத்தனை பார்த்துச்சு. இவனுக்கு வேறு வழி தெரியலை, நேருக்கு நேராக நிற்கிறோம், என்ன செய்ய முடியும்? சிங்கத்துக்கு முன்னாடி மண்டியை போட்டான், அப்படியே தலை குனிஞ்சு படுத்து ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணான். முழிச்சு பார்த்தான், சிங்கமும் இவனை மாதிரியே தலை குப்புற விழுந்து மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜாதி தான் போட்டிருக்கு, விட்டுறேன் இன்றைக்கி தப்பிச்சிடலாம் அப்படின்னு. சிங்கம் எந்திரிச்சு, நீங்களும் என்னைய மாதிரியே மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணீங்க, எனக்காக பிரார்த்தனை பண்ணீங்களான்னு. இறை கிடச்சின்னா நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், இப்போ நான் ஆரம்பிக்கட்டுமான்னுச்சு. அது மாதிரி இருக்குது. 2 பேர், ஒரு குரு ஒரு சிஷ்யன், ஒரு காட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. குரு முன்னாடி போகிறாரு, சிஷ்யன் பின்னாடி போய்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு சத்தம், சிஷ்யன் பின்னாடி பார்த்தா பெரிய புலி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு, கம்பீரமாக வந்துக்கிட்டு இருக்கு. குருவே பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, ஒரு பெரிய புலி வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு? 3 ஆப்ஷன் இருக்கு. அப்படியே ஓட ஆரம்பிக்கிறது, விடாது. நீ 16 அடி போனால் அது 32 அடியில் உன்னை பின்னாடி துரத்திக்கிட்டே வரும், மாட்டிக்கிறோம். 2வது, அப்படியே நின்றுறது, மூச்சை பிடிச்சி நின்றுறது 2 பேருமே. சரி, நிராயுதபாணி மாதிரி நிற்கிறாங்க, இவங்களை விட்டுருவோம்னு விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் சான்ஸ் 99% கிடையாது. 3வது ஒரு சான்ஸ் இருக்குது. நடந்துக்கிட்டே நீ தியானம் பண்ணு, யோகா பண்ணு,
உன் புத்தி நடுவில் உன் மையத்தில் உன் மனசை கொண்டு வா. அங்கேருந்து அதிர்வலைகளை கிளப்பு. நீ இங்கே இருக்க, இதுக்கு நடுவில் இருக்க, இந்த பாதையில் இருக்க, நீ வந்து அப்படியே பரவி 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 இந்த அதிர்வலைகள் பரவ பரவ நீ இந்த வனம் முழுவதும் பரவுகிற. வனம் முழுவதும், செடி கொடி முழுவதும் பரவுகிறாய். இங்கே இருக்கிற உயிரினங்கள் முழுவதும் பரவுகிறாய். அப்படி ஒவ்வொன்றா பரவி 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 அவற்றோடு கலந்து போகும்போது நீயும் வனமும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு, தியான நிலைக்கு வரும்போது ஒருவேளை நீ வந்து புலியிடம் வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா. அது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே போக போக என்னாச்சு, புலிக்கு இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா புலியோடு அவர்களும் அவர்களோடு புலியும் கலந்து விட்ட ஒரு பெரிய கலவை நிலை, ஒரு சமாதி நிலை வந்தோடனே புலி அது பாட்டுக்கு போயிடுச்சு, அவங்க தப்பிச்சிட்டாங்களாம். வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கையில் துன்பங்களே இருக்கிறது 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 நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா துன்பம்தான் இருக்கும். ஒரே வேடிக்கையாக இருக்கிறது, மகிழ்வோம் 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 என்று மகிழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை வேடிக்கை தான், வாழ்க்கை மகிழ்ச்சி தான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.